श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये। मातापिता युवत्रयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणवामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमतिप्रसन्नवदनं पूषा सहस्रोज्ज्वलं त्रक्षं चक्रविनाकसाभयवरान् बिभ्राणमर्कच्छविः क्षत्रियभूतफणीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीनृसिंहं भजे। गुरुमुखमनदीत्य प्राह वेदानशेषान् नरपरिक्लुप्तं शुल्कमादातु कामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि। श्रीकृष्णाय तस्मै नमः। कुङ्कुमाङ्कितवर्णाय कुन्देन्दुधवलाय च विष्णुवाहनमस्तुभ्यं पक्षिराजाय ते नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीमते श्रीवंशडगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्री अनन्तार्यमहागुरवे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। ಶ್ರೇಯಪದಿಯಾದ ಸರ್ವೇಶ್ವರನ ಅನುಗ್ರಹ ವಿಶೇಷದಿಂದ ಪ್ರತಿ ಸಂವತ್ಸರ ನಮ್ಮ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪಾದುಕಾ ಸಹಸ್ರ ಮಹೋತ್ಸವ ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಯುತ್ತೆ. ಇದರ ಅಂಗಭೂತವಾಗಿ 3 ದಿನಗಳ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಇವತ್ತು ಉಪನ್ಯಾಸ ಮಾಲಿಕೆಯಲ್ಲಿ ಆಚಾರ್ಯರ ಆಜ್ಞೆ ಏನೆಂದರೆ ತಿರುವೋಣಂ ರೋಹಿಣಿಯು ಎಂಬ ಶೀರ್ಷಿಕೆಯಡಿ ಉಪನ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ನಮಗೆ ಆಚಾರ್ಯರ ಆಜ್ಞೆಯಾಗಿದೆ. திருவோணம் அப்படின்னா ஸ்ரவண நட்சத்திரம், ரோகிணியும் கண்ணன் அவதாரம் பண்ண நட்சத்திரம். இந்த திருவோணத்துக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியனுடைய ஆக்ஞையா இருக்கிறதுனால கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவாதிசயத்தை யாதவாபியுதய மகா கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரசித்தமாக கோபால விம்சதியில கண்ணனுடைய அவதார வைசிஷ்டியத்தை பற்றி சாதிக்கிறார். பலவிதமான கிரந்தங்களில் கண்ணனுடைய அவதாரத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணலீலாமிருதம் அப்படின்ற ஒரு காவியம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதாதி புராணங்களெல்லாம் கிருஷ்ணனை பற்றி பேசுறது. கண்ணன் அப்படின்னால எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காத சொல்லுங்க. ನಾವು ದಾಸರು ಈ ಪರಿಯ ಸೊಬಗು ಇನ್ನಾವ ದೇವರಲು ನಾಕಾಣೆ ಗೋಪಿ ಜನಪ್ರಿಯ ಗೋಪಾಲನಲ್ಲದೆ ಎಂದು ಹೇಳಿ, ಕೃಷ್ಣನಿಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಸೊಬಗು ಮತ್ತಾವ ದೇವತೆಗಳಿಗೂ ಇಲ್ಲ. ಸ್ಪರತ್ವ ಮತ್ತು ಸೌಲಭ್ಯ ಎರಡೂ ಗುಣಗಳಿಂದ ಕೂಡಿದವನು கிருஷ்ண பரமாத்மன். அதாவது யாருக்கு சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி சம்பிரதாயத்தில். யாருக்கு சுவாமி சரணாகதி பண்ணணும்? இந்த சரண்யனா இருக்கக்கூடியவனுக்கு 2 பிரதானமான குணங்கள் இருக்கணும். நாங்கெல்லாம் சரணாகதி பண்றோம், அதனால சரணாகதாள். பெருமாள் சரண்யன், சரணாகதியை அங்கீகாரம் பண்ணக்கூடியவர். சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு சரண்யன் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக இந்த சரண்யனுக்கு 2 பிரதானமான குணங்கள் இருக்க வேண்டும் என்பதாக ஆச்சாரியர் சாதிக்கிறார். எந்த குணம் அப்படின்னு கேட்டால் பரத்வம் சௌலபியம் அப்படின்ற 2 குணங்கள். பெருமாளுக்கு 2ம் உண்டு. கண்ணனுக்கு பரத்வமும் உண்டு, சௌலபியமும் உண்டு. சில பதார்த்தங்களுக்கு வேல்யூ நாங்கள் பார்க்குறோம் உலகத்தில். கோகினூர் டைமண்ட் அப்படின்னு ஒரு வஸ்துவை சொல்கிறா, அது நம்ம கைக்கு கிடைக்குமா? சுலபத்தில் கிடைக்காது இல்லையா? அதுக்கு வேல்யூ உண்டு, ஆனால் ஆக்சசபிலிட்டி கிடையாது. பரத்வம் உண்டு, ஆனால் சுலபமாக அது நமக்கு கிடைக்காது. போயின்னு இருக்கும் போதே கால்கிட்ட ஒரு கல் கிடைக்கலாம், அது சுலபமாக நமக்கு கிடைச்சிடலாம், ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியாது. சில வஸ்துகளுக்கு வேல்யூம் இருக்கும், ஆனால் அது சுலபத்தில் நமக்கு கிடைக்காது. சில வஸ்துகள் சுலபமாக கிடைக்கும், ஆனால் வேல்யூ இருக்காது.
இந்த ரெண்டும் குணங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா அது கண்ணனிடத்துல இருக்கு. அவன் தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோಧ ಸೌಭಗಂ ಎಂಬುದಾಗಿ ಕೃಷ್ಣಾವತಾರವಾಗಿದ್ದ ತಕ್ಷಣ ಶುಕಾಚಾರ್ಯರು ಅದನ್ನ ಸೊಗಸಾಗಿ ವರ್ಣನೆ ಮಾಡ್ತಾರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ. அற்புதவாத சிசு ஜனிசித்து அவதாரம் அப்படின்னு சொல்றோம். நமக்கெல்லாம் கிடைக்கிறது பிறவி, பெருமாள் எடுக்கிறது அவதாரம். பிறவிக்கும் அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நாங்கெல்லாம் கர்ம வசாத்து பிறக்கிறோம். பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு கர்மா பண்ணிருக்கோம், அதனுடைய பலமாக நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த ஸ்தலத்திலே நான் பிறக்க வேண்டும் என்று நம்மளுடைய உள்ளமா சொல்லுங்க. ಏನು ಅರ್ಜಿ ಹಾಕಿರ್ತೀವ, ಇದೇ ತಂದೆ ಇದೇ ತಾಯಿಗೆ ನಾವು ಹುಟ್ಟಬೇಕು, ವಾತಾವರಣ ಹೀಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ನಾವೇನು ಅರ್ಜಿ ಹಾಕಿ ಹುಟ್ಟಿರೋದಿಲ್ಲ. ಪೂರ್ವ ಜನ್ಮದಲ್ಲಿ ಏನೋ ಕರ್ಮ ಮಾಡಿರ್ತೇವೆ, ಅದರ ಫಲವಾಗಿ ನಾವು ಈ ಜನ್ಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಾವೆಲ್ಲ ಕರ್ಮ ವಶರು. கர்மந்தான் நம்மளை பிடிச்சி ஆட்டி வைக்கிறது. அப்படியே சத்வம் ரஜஸ் தமசு முதலான குணங்கள் எல்லாம் நம்மளை பிடிக்கிறது. சுவாமி ஆகம சாஸ்திரத்துல சம்சாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டான். பொதுவாக நாங்கள் சம்சாரம் அப்படின்னா மனைவி மக்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் ನಮ್ಮ ಸಂಸಾರ ಆನಂದ ಸಾಗರ ಅಂತ ಒಂದು ಹಾಡಿದೆ ನಮ್ಮೂರಲ್ಲಿ. ಆದರೆ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಸಂಸಾರ ಇದೆ ಅಂತ ನಾವು ಭ್ರಮಿಸ್ಬಿಟ್ಟಿರ್ತೇವೆ. ಅದರ ವಾಸ್ತವಿಕವಾಗಿ ಸಂಸಾರ ಎಂದರೆ ಏನು ಎಂಬ ಪ್ರಶ್ನೆಗೆ ಆಗಮಶಾಸ್ತ್ರ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೆ. ಸತ್ವ ರಜಸ್ಸು ತಮಸ್ಸು ಮೂರು ಗುಣಗಳಿಂದ ಕೂಡಿರುವುದೇ ಸಂಸಾರ. சத்வம் ரஜஸ் தமஸ். சத்வம் அப்படின்னா என்ன சுவாமின்னு கேட்டா, கோவிலுக்கு வந்தா ஏதோ ஒரு பக்தி பாவம் வரும், பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு தோணும். அந்த பாவம் வந்ததுன்னா சத்வம். வீட்டுக்கு போன உடனே காபி சாப்பிடும்போது திட்டணும், அவளை அடிக்கணும், குத்தணும், கொலை பண்ணணும் அப்படின்னு தோணித்துன்னா அதுக்கு ரஜஸ்ன்னு பேர். உபன்யாசத்துல தூங்கி போயிட்டா அதுக்கு தமஸ்ன்னு பேர். சரியா? இப்போ இந்த சத்வ ரஜஸ் தமஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அது நம்மளை கண்ட்ரோல் பண்றது. ஆனா இந்த குணத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சுவாமி, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்மளால தடுக்க முடியல. சில நேரத்துல சுகம் அனுபவிப்போம், சில நேரத்துல துக்கம் அனுபவிப்போம். எல்லாருக்கும் கர்மாத்தான் காரணம் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க பண்ணிருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள். பாபமனா என்ன சுவாமி, புண்ணியமனா என்ன சுவாமி அப்படின்னு சில பேர் கேட்டான். அதுக்கு எம்பெருமானார் அற்புதமான ஒரு பதில் சொல்றார். எம்பெருமானார் டிஃபைன் பாபம் டிஃபைன் புண்ணியம் அப்படின்ற கேள்விக்கு சுவாமி சாதிக்கிறார். நாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயம் நாங்க பண்ணிருக்கக்கூடிய கர்மாவை தடுக்கிறதோ அதுக்கு பாவம் அப்படின்னு பேர். ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு கிளம்புவோம், ஆனா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நம்ம கண்ணுக்கு தெரியாம அது நடக்கும். அது எது அது கேட்டா அதுதான் பாவம், நாங்க பண்ணிருக்கக்கூடிய பாவம். ಯಾವುದೋ ವಿಷಯ ಸಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೊರಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಗೊತ್ತಾಗದೆ ನಮ್ಮನ್ನು ತಡೆಯುವಂತಹ ವಿಷಯ ಅದು. ಆದ್ರಿಂದ ನಾವೇನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು, ಕಣ್ಣಿಗೆ ಗೊತ್ತಾಗದೆ ಇರೋದೇ ಪಾಪ. ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಪಾಪಿ, ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಲೇಬಾರ್ದು ವಾಸ್ತವಿಕವಾಗಿ. ಅದು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸತ್ತಲ್ಲ, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸದೇ ಇರತಕ್ಕಂತಹದ್ದು ಪಾಪ, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸದೇ ಇರತಕ್ಕಂತಹದ್ದು ಪುಣ್ಯ. ನಮಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಯಾವುದು ಪುಣ್ಯ ಯಾವುದು ಪಾಪ ಅಂತ. ಇದು ಯಾರು ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅಂದರೆ ಋಷಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಅವರು ಜ್ಞಾನ ಚಕ್ಷುಸ್ಸಿನ ಮೂಲಕ ಪಾಪ ಪುಣ್ಯವನ್ನ ಸರಿಯಾಗಿ ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ನಮಗೆ ವಿಧಿಸಿದ್ದಾರೆ. ಋಷಿಗಳಿಗೆ ಗೋಚರವಾಗುವಂತಹ ವಿಷಯ ಸಾಮಾನ್ಯರಿಗೆ ಗೋಚರಿಸೋದಿಲ್ಲ. ಋಷಿಗಳು ಮಾಡುವುದು ದರ್ಶನ. ಋಷಿಗಳಿಗೆ ಹೇಳೋ ಯಾವ ವಿಷಯವೂ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ನೋಡಿ, ಧರ್ಮ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸುತ್ತಾ, ಪಾಪ ಪುಣ್ಯ ನಮ್ಮ கண்ணுக்கு காணிசத்தா, பெருமாளே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரே சுவாமி. நாங்கள் கோவிலுக்கு வரோம், பெருமாளை ஏதோ சேவிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா அதனால சேவிக்கிறோமே தவிர பூர்ண அனுபவத்தில் பெருமாளை சேவிக்க முடிகிற சாமர்த்தியம் நமக்கு உண்டா? ஏதோ காட்டிருக்கா ஆச்சாரியன், இந்த பிம்பத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார், போய் சேவி அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் சேவிக்கிறோம். நம்மளாலே பெருமாளை தெரிஞ்சுக்க முடியுமா? பிம்பத்தில் இருக்கிற பகவானுடைய சாநித்தியத்தை நம்மளால உணர முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு அந்த சாமர்த்தியமே கிடையாது. ஆனால் ரிஷிகள் அது காட்டுறா, நாங்கள் அதை பண்ணுறோம். ரிஷிகளுடைய மார்க்கத்தை நாங்கள் அனுசரிப்போம்.
தர்ம அர்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்தத்தையும் நாங்கள் அடைவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் பகவானுடைய அனுகிரகம், ரிஷிகளுடைய அனுகிரகம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தமத்புதம் பெருமாள் ಅವತಾரம் எடுக்கிறார். ಕರ್ಮವಶಾತ್ ನಮಗೆ ಜನ್ಮ ಪ್ರಾಪ್ತವಾಗಿದೆ. ಭಗವಂತ ಮಾಡೋದು ಅವತಾರ. ಸಂಸ್ಕೃತ ಭಾಷೆಯಲ್ಲಿ 2 ಶಬ್ದಗಳನ್ನು ಪ್ರಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬೀಳೋದಿಕ್ಕೆ, ಬರೋದಿಕ್ಕೆ. ಮೇಲಿಂದ ಒಂದು ವಸ್ತು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದರೆ ಅದನ್ನ ಪತನಂ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಮೇಲಿಂದ ಒಂದು ವಸ್ತು ಕೆಳಗಡೆ ಇಳಿದರೆ ಅದನ್ನ ಅವತರಣಂ ಅಂತ ಕರೀತಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ್ದೇವೆ ಸಂಸಾರ ಮಂಡಲದಲ್ಲಿ. ಆದ್ರಿಂದ ಪತಿತರು. ಭಗವಂತ ನಮ್ಮನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ವೇಚ್ಛೆಯ ಸ್ವಸಂಕಲ್ಪಾನುಸಾರವಾಗಿ ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. ಇದಕ್ಕೆ ಅವತರಣಂ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ಸ್ವಾಮಿ ವೇದಾಂತ ದೇಶಿಗರು ಶ್ರೀನಿವಾಸನ ದಯೆಯನ್ನು ಕುರಿತು 100 ಶ್ಲೋಕಗಳನ್ನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ದಯಾಶತಕಂ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. திருவேங்கடமுடியான் சேவிச்சு சுவாமி தேசிகன் தயாசதகத்தை சமர்ப்பணம் பண்றார். அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான குணம் தயைதான். என்னத்தான் பெருமாளுக்கு அநேக விதமான அசங்கேயமான அதிசயமான குணங்கள் இருந்தாலும் கூட தயை அப்படின்ற ஒரு குணம் இல்லாத போச்சுன்னா நமக்கு பிரயோஜனமே கிடையாது. எவ்வளோலாம் ಅಪರಾಧங்கள் பண்ணுவோம். ಆಮೇಲೆ ಸಂಕಟ ಬಂದಾಗ ವೆಂಕಟರಮಣ ಅಂತ ಹೇಳಿ ಭಗವಂತನ ಪಾದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿದ್ದಿದ ತಕ್ಷಣ ಅವನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಬೇಕಲ್ಲ. ಅದು ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ದಯೆ ತೋರಿಸಬೇಕು. ಭಗವಂತನಿಗಿರ್ತಕ್ಕಂತಹ பிரதானவாத குண தயே. பெருமாள் அவதாரம் பண்றதுக்கும் தயை தான் காரணம். நம்ம ஊர்ல சொல்லுவா ದಯೆಯೇ ಧರ್ಮದ ಮೂಲವಯ್ಯ ಅಂತ. ಧರ್ಮಕ್ಕೆ ಮೂಲವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹದ್ದು ದಯೆ. ಭಗವಂತನಿಗೆ ದಯೆ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅವನಿಂದ ನಮಗೇನು ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. ದಯೆ ಇಲ್ಲದ ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಆ ಥರ ಇಲ್ಲವೂ ಇಲ್ಲ. ಆ ರೀತಿ ಭಗವಂತ ಅವತಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ದಯೆಯೇ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ. ಅವತರಣ ವಿಶೇಷೈಹಿ ಆತ್ಮಲೀಲಾಪದೇಶೈಹಿ ಅವಮತಿ ಮನುಕಂಪೆ ಮಂದಚಿತ್ತೇಶು ವಿಂದನ್ನೆ ವೃಷಭ ಶಿಖರಿನಾಥ ಸ್ವನ್ನಿದೇಶೇನ ನೂನಂ ಭಜತಿ ಶರಣ ಭಾಜಾಂ பாவினோ ஜன்ம பேதான். திருவேங்கடமுடியான்னு சேவிக்கிறார் சுவாமி தேசிகன். சேவிச்ச உடனே சிஷ்யர்களெல்லாம் சேருவா. அந்த சமயத்தில் இந்த தயாசதக ஸ்தோத்திரத்தை தேசிகன் விஞ்ஞாபனை பண்றார். அப்போ சிஷ்யர்கள் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வரும், சந்தேகம். அப்போ ஒரு சிஷ்யன் சுவாமியை கேட்டானா, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன? பகவான் எதுக்காக அவதாரம் பண்றார்? அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நம்மளை எல்லாம் உத்தாரம் பண்றதுக்காக பகவான் அவதாரம் பண்றார். சரி, பகவான் ஏன் மீனா அவதரிக்கணும்? ஆமையா எதுக்கு அவதரிக்கணும்? பன்றியா எதுக்கு அவதரிக்க வேண்டும்? நிருசிம்மனாக எதுக்கு அவதரிக்க வேண்டும்? மீன்லேருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இச்சா மீன விஹார கச்சப மகான்னு சொல்லி தசாவதார கிரமத்துல முதல் மீனாவதாரம் தானே. மத்ஸ்யமூர்த்தியா எதுக்கு பெருமாள் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஷ்யன் கேட்டான். அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், இந்த மத்ஸ்யாவதார கதை உனக்கு தெரியாதா? இந்த பிரளய ஜலதியில இந்த பூமி இருக்கும்போது ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு அசுரன் வரான். பிரம்மன் கிட்டேலேருந்து வேதங்களை எல்லாம் அபகரிச்சுட்டு போவான். அந்த ஜலதிக்குள்ள அவன் முழுகி இருந்தான். அந்த அசுரன் மீனு தானே ஜலத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணும். அதனால பிரம்மா சரணாகதி பண்ணதுனால பகவான் மீனாக அவதாரம் எடுத்து பிரளய ஜலதிக்குள்ள பிரவேசம் பண்ணி ஜலச்சரமா இருக்கக்கூடிய மீனா தான் அவதாரம் எடுத்து உள்ள போய் ஹயக்ரீவன் என்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணி வேத மந்திரங்களை எல்லாம் பிரம்மாவுக்கு மறுபடியும் சொன்னான். பிரம்மா முதலான தேவர்களை காப்பாற்றுறதுக்காக மீனு வடிவில் பகவான் அவதாரம் எடுத்தார். ஜலதிக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு அனுகூலகரமானது இந்த மீனு வடிவு தானே. பொதுவாக நாங்கள் உலகத்துல மீன் ஜலத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அதனால மீனா அவதாரம் பண்ணார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதுக்கு ஒரு சிஷ்யன் கேட்குறான், மீனாவே இருக்கா? பெருமாள் அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு, அவன் எப்படி வேணாலும் அவதாரம் எடுக்கலாம் இல்லையா? ஏன் மனுஷனாவே வடிவெடுத்து அவன் ஸ்விம் பண்ணலாமே? அந்த பிரளய ஜலதிக்குள்ள அவன் மீனாவே போகணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் இல்லையே. மனுஷனாவே இருந்து உள்ள போய் பிரவேசம் பண்ணி ஹயக்ரீவனை சம்ஹாரம் பண்ணலாம் இல்லையா? அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கே, ஏன் மீனா மட்டுமே எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டச்ச சுவாமி தேசிகன் ஒரு காவிய திருஷ்டியில ஒரு விஷயத்த சொல்றார். இது புராணத்துல இல்லை, ஆனா சுவாமி தேசிகன் ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டை கொடுக்குறார். ஏன் பெருமாள் மீனாக அவதரிச்சார் அப்படின்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆங்கிளை காமிக்கிறார். நம்மளுடைய ஆச்சாரியன்
முதல் அவர் வந்தச்ச நம்ம ஏபிஎன் சுவாமி நினைவுக்கு வருது. ஒரு தடவை நமக்கு பெருமாள் உற்சவம் நடந்துருது. இங்கே நடக்கும்போது பெருமாளுக்கு இந்த பேட்டா சுத்துறது அப்படின்ற பிரசித்தம். இங்கெல்லாம் நம்ம குதிரை வாகனத்துல எல்லாம் பேட்டா சுத்துன்னு இருப்பார் பகவான். அது யாரோ ஒருத்தர் கேட்டா, ஏன் கிரீட்டம் இல்லாம இந்த குதிரை வாகனத்துக்கு மட்டும் ஏன் பெருமாள் பேட்டா சுத்துன்னு இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சுவாமி ஒரு அற்புதமான பதில் சாதிச்சார். அது நினைவுக்கு வருது. என்னன்னு கேட்டா, பொதுவா இந்த கூலி பண்றவாள் எல்லாம் தலைக்கு இந்த ತಲಪಾ ಕಟ್ಟಿ ಸುತ್ತಿன்னு இருப்பான். ಮೂಟೆ ಹೊರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬೆನ್ನು ಮೇಲೆ ತಲೆ ಮೇಲೆಲ್ಲ ಮೂಟೆ ಹೊರಬೇಕಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅನುಕೂಲವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ತಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪೇಟ ಸುತ್ತಿರ್ತಾರೆ. ಕೂಲಿ ಆಳುಗಳೆಲ್ಲ ಅದ್ರ ಮೇಲೆ ಮೂಟೆ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ದೇವರು ತಲೆ ಮೇಲೆ ಪೇಟ ಸುತ್ತಿರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಪಾಪ ಮೂಟೆಗಳನ್ನು ಹೊರೋದಕ್ಕೋಸ್ಕರ. யார் ஒருத்தன் சரணாகதி பண்றானோ அவனுடைய கர்மா எல்லாம் நாசமா போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் அப்படிதான் நம்மளை காப்பாத்துற. சரணாகதி பண்ண உடனே இந்த சரணாகதன் பண்ணிருக்கக்கூடிய பூர்வ கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அப்போ இவன் பாவங்கள் எல்லாம் பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அது போயிடுத்து. இவனுடைய பாரத்தை பெருமாள் தாங்குறார், பறிக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர். இந்த ஜீவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் மேல இருக்கிறதுனால, இவனை தரிக்கிறதுனால அவன் தலையில தலப்பா கட்டி சுத்துண்டு ஜீவனை அவன் தரிக்கிறதுக்காக. பொதுவாக நாங்கள் உலகத்தில் எப்படி கூலி ஆட்கள் தலையில சுத்திருப்பாளோ அந்த மாதிரி பகவான் சுத்திருக்கார் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவதரண விசேஷைஹி, மீனா எதுக்கு பிறவி எடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு சுவாமி தேசிகன் ஒரு பதில் சாதிக்கிறார். பாருங்கோ, ஒருத்தன் சரணாகதி பண்ணான், தாயாரை முன்னிட்டு பெருமாளுக்கு சரணாகதி பண்ணான். பொதுவாக நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல் தாயார் சந்நிதியில போய் தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் பெருமாள் சந்நிதிக்கு போகணும். ತಾಯಾರ್ தான் ಪುರುಷಕಾರಂ. ನಮಗೂ ಭಗವಂತನಿಗೂ ನಡುವೆ ಇರ್ತಕ್ಕಂತಹವಳು ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ. ಅವಳು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಶಿಫಾರಸು ಮಾಡಬೇಕು. ಇವನನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಅಂತ ಲಕ್ಷ್ಮಿ ಹೇಳಿದಾಗ ಮಾತ್ರ ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ. ನೋಡಿ, ಹೆಂಡತಿ ಮಾತು ಕೇಳೋ ಗಂಡ ಯಾರು ಅಂದ್ರೆ ಅವನು ಪರಮಾತ್ಮ ವಿಷ್ಣು. ಅಲ್ಲಿಂದ ಶುರು ಆಯ್ತು ಈ ವಿಮನ್ ಡಾಮಿನೆನ್ಸ್ ಅನ್ನೋದು. ಅವನು ಮೊದಲು ಹೆಂಡತಿ ಮಾತನ್ನ ಕೇಳ್ತಾನೆ. ವಾಲ್ಲಭ್ಯತ್ತಾலும் ವಾತ್ಸಲ್ಯತ್ತಾலும் ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನ ವಾಲ್ಲಭ್ಯದಿಂದಲೂ ವಾತ್ಸಲ್ಯದಿಂದಲೂ ಸೆಳೆಯುವಂತಹವಳು ಪರಮಾತ್ಮನ ಮನಸ್ಸನ್ನ ಅಪಹರಿಸಿಕೊಂಡಿರ್ತಾಳೆ ಲಕ್ಷ್ಮೀದೇವಿ. ಇವಳು ಹೇಳಿದಂತೆ ಅವನು ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆಗ ನಾವು ಲಕ್ಷ್ಮೀದೇವಿಯನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ಶರಣಾಗತಿ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಭಗವಂತ ಹೇಳಿದನಂತೆ, ಇವನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂತಹ ಕರ್ಮಗಳು ಹೇಗಿದೆ ಎಂದರೆ ಇವನು ಇನ್ನು 7 ಜನ್ಮಗಳನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಮೀನಾಗಿ ಹುಟ್ಟಿ ಬರಬೇಕು. ಅದಾದ ನಂತರ ಇವನಿಗೆ ನಾನು ಮೋಕ್ಷ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ದ. ಶರಣಾಗತಿ பண்ணார். இவன் பண்ணிருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பார்த்தேன். 7 பிறவிகள் இவன் மீனா பிறக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். அதுக்கு பிராட்டி என்ன சொல்லணும்? இது சாஸ்திரத்துக்கு விரோதம். சரணாகதி பண்ண உடனே நீங்க மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அதே ஜென்மத்துல. 7 பிறவி அதெல்லாம் கிடையாது, சாஸ்திரத்துல சொல்லப்படவும் இல்லை. நீங்க சாஸ்திரத்துக்கு விரோதமா நடந்துக்கவே முடியாது. நாங்களே சாஸ்திரத்தை ஏற்படுத்தி நாங்களே அது தவறலாமா? அதனால நீங்கள் இந்த ஜென்மத்திலேயே இந்த சரணாகதனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தாயார் கட்டளை சொன்ன உடனே அதுக்கு பெருமாள் கேட்டாரா, இவன் 7 பிறவிகள் மீனாக பிறக்க வேண்டுமே, அதுக்கு என்ன பண்றது? அப்போ யார் மீனா பிறக்கிறா அப்படின்னு கேட்டா, நீங்கதான் இருக்கேள, அவன் மீனா பிறக்க வேண்டும். ஆனா அவன் சரணாகதி பண்ணிருக்கிறதுனால அவனுடைய பிறவியை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே மீனாக பிறவி பெறுந்தேன்னா அதுக்கு சரியா போகும் அப்படின்னு சொல்றதுனால தாயார் சொன்னதுனால பெருமாள் மீனாக அவதாரம் பண்ணார். இது மீனுக்கு மட்டும் இல்லை, ராமாவதாரத்துல ஏன் கஷ்டப்பட்டார் பகவான்? கஷ்டப்படாமலேயே ராவணன் சம்ஹாரம் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, யாரோ ஒரு சரணாகதி பண்ணிருக்கக்கூடியவன் அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் பெருமாள் ஏத்துண்டு அவனுக்கு பாவ புண்ணியங்கள் எல்லாம் போக்கடிச்சு அவன் பட வேண்டிய கஷ்டத்தை இவன் படுறானாம், பகவான் படுறானாம். நான் ராமாவதாரத்துல கஷ்டம் பண்றேன்னா உனக்காக, நான் கிருஷ்ணாவதாரத்துல கஷ்டப்படுறேன்னா உனக்காக, ஜீவகோட்டிகளுக்காக பெருமான் அவதாரம் பண்ணி கஷ்டப்படுவது போல நடிக்கிறார். உண்மையாருக்கு கஷ்டம் கிடையாது, இருந்தாலும் அவர் கஷ்டப்படும் போது நடிக்கிறாரேன்னு கேட்டா அவருடைய உதாரமான ஸ்வபாவம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ಅವಮತಿ ಮನುಕಂಪೆ ಮಂದ ಚಿತ್ತೇಶು ವಿಂದನ್ನೇ. ಸೊ ಭಕ್ತರಿಗೋಸ್ಕರ ಭಗವಂತ ಅವತಾರ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಆಯ್ತು.
ಭಗವಂತ ಮಾಡ್ತಕ್ಕಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಲೀಲೆಯು ಭಕ್ತನ ಉದ್ಧಾರಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ನವನೀತ ಚೌರ್ಯವಾಗಲಿ, ಕಾಳಿಂಗನರ್ತನವಾಗಲಿ, ಗೋವರ್ಧನ ಮಲೆಯನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡಿದ್ದಾಗಲಿ, ಕೃಷ್ಣಾವತಾರದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಲೀಲಾ ವಿನೋದಗಳು ಎಲ್ಲವೂ ಭಕ್ತರು ಉದ್ಧಾರವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಭಗವಂತ ಮಾಡುತ್ತಾನೆ. கோவில்ல அலங்காரம் பண்றது கூட பக்தர்களுக்காக தான். சில பேர் நம்ம கண்ணனை கவச்சம் இல்லாம சேவிச்சா அவ்வளோ அழகா இருப்பார். நீங்க பார்க்கணும், நம்ம கண்ணனுடைய அழகை கவச்சம் இல்லாத நீங்க சேவிக்கணும், ரொம்ப அழகா இருப்பார். ஏன் கவச்சத்தை சாத்தணும் சுவாமின்னு கேட்டா, பார்க்கிறவாள் திருஷ்டி பட்டுடுமோன்றதுக்காக அவருக்கு கவச்சத்தை சாத்தணும்னு சொல்லணும். அப்படி பெருமானுடைய அழகு சுவாபாவிகமானது. ஆபரணத்தால் அவருக்கு சோபை கிடையாது, அவரால் தான் ஆபரணத்துக்கே சோபை வரும். ஆனா நாங்க சேவிக்கணுன்றதுக்காக தான் பெருமாளுக்கு அலங்காரம் இத்தியாதிகள் எல்லாம் நாங்க பண்றோம். வாஸ்தவிகமா பார்த்தா பெருமாளுக்கு அலங்காரமே தேவையில்லை. இருந்தாலும் அலங்காரம் எதுக்கு பண்றோம்னா நமக்காக. கோவில்ல பண்ற ஒவ்வொரு கைங்கரியமும் பக்தர்களுக்காக தானே. எல்லாரும் க்ஷேமமா இருக்க வேண்டும். ಸ ಉಶ್ರೇಯಾನ್ ಭವತಿ ಜಾಯಮಾನಃ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತೆ. ಭಗವಂತ ಅವತಾರ ಮಾಡೋದ್ರಿಂದಲೇ ಅವನಿಗೆ ಶ್ರೇಯಸ್ಸು ಅಂದ್ಬಿಡ್ತು. ಯಾಕೆಂದ್ರೆ ನೋಡೋರು ಇದಾರಲ್ಲ, ವೈಕುಂಠ ಲೋಕದಲ್ಲೇ ಇದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? ನಿತ್ಯ ಸೂರಿಗಳೆಲ್ಲ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇದೆ, ಅವರೆಲ್ಲ ಮಂಗಳಾಶಾಸನ ಮಾಡ್ತಾರೆ, ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ. ಭೂಮಂಡಲದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇರುವಂತಹ ಜೀವಕೋಟಿಗಳನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಭಗವಂತ ಅವತಾರ ಮಾಡಿದ್ರೆ ಲೌಕಿಕೇಂದ್ರಿಯ ಗೋಚರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೂ ದೇವರು ಕಾಣಿಸ್ತಾನಲ್ಲ, ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅವನಿಗೆ ಮಂಗಳಾಶಾಸನ ಮಾಡಬಹುದಲ್ಲ. ಭಿಕ್ಷುಕರಿಗೆ ಒಂದು ಪೈಸಾ ದಾನ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಕರುಣೆ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಯೋಗ್ಯತೆ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ₹1,00,000 ಕೊಟ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ನೋಡಿ. ಒಬ್ರು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿಗಳಿದ್ದಾನೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ₹1,00,000 ಕೊಟ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ಆಗತ್ತೆ? ಏನೂ ಇಲ್ಲ. ಭಿಕ್ಷುಕರಿಗೆ ಏನು ಗತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಒಂದು ಪೈಸಾ ದಾನ ಮಾಡಿದ್ರೆ ಅದರಿಂದ ಪ್ರಯೋಜನವಾಗತ್ತೆ. ಅದನ್ನ ದಯೆ ಅಂತ ಕರೀತಾರೆ. ವೈಕುಂಠ ಲೋಕದಲ್ಲಿ ದಯೆ, ಕರುಣೆ ಮೊದಲಾದ ಗುಣಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸೋದಕ್ಕೆ ಅವಕಾಶವಿಲ್ಲ. ಇದು ಭೂಮಂಡಲದಲ್ಲಿ ಲೀಲಾ ವಿಭೂತಿಯಲ್ಲಿ ಯೋಗ್ಯತೆಯೇ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಜನರ ವಿಷಯದಲ್ಲಿ ತೋರಿಸೋದು ಕರುಣೆಯಾಗತ್ತೆ. நம்மளுடைய கைங்கரியத்தையும் பெருமாள் ஏத்துக்கிறாரு அப்படின்றதுதானே பெரிய விஷயம். நித்திய சூரிகள் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் சேவை பண்றதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவளுக்கு யோக்கியர்கள், நாங்களெல்லாம் அயோக்கியர்கள். நம்மளுடைய கைங்கரியத்தை பெருமாள் ஏத்துக்கிறார் அப்படின்னா அவருடைய கருணை எப்பேற்பட்டது அப்படின்னு நாங்கள் கல்பனை கூட பண்ண முடியாது. அப்பேற்பட்ட கண்ணனுடைய அவதாரத்தை பேசுகிறார் யார்? பெரியாழ்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு கேட்டா, திருவோணமும் ரோஹிணியும், ஸ்ரவண நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரங்களும் என்ன சம்பந்தம்? இது பெரியாழ்வார் பாசுரத்தில் நமக்கு கிடைக்கிறது. பெரியாழ்வார் முதலாம் 10 2ஆம் திருமொழியில கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைசிஷ்டியத்தை பத்தி எல்லாம் சொல்றார். இந்த பாசுரமே ரொம்ப இனிமையான பாசுரங்கள், ரொம்ப மதுரமான பாவத்தோட பெரியாழ்வார் பாடுறார். பகவானை பார்த்த உடனே தன்னைத்தான் யசோதையாக பாவிச்சு, பெருமாள் கண்ணன் யசோதை எப்படி கண்ணனை கொஞ்சி அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லா விதமான சேவைகளும் பண்றாளோ அந்த மாதிரி அந்த பாவத்துல பெரியாழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார். குட்டி கண்ணனுக்கு இந்த பாவத்தோட பண்ணாதான் கைங்கரியம். பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண அப்படின்னு ராமர் லக்ஷ்மணன் ராமருக்காக ஒரு வீடை கட்டுறான். பார்த்த உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என் தகப்பனாரு நான் மறந்துட்டேன் அப்படின்றார் ராமர். தகப்பனார் தசரதன் சொர்க்கஸ்தனா இருக்கான். நான் தகப்பனாரையும் மிஞ்சி நீ எனக்கு கைங்கரியம் பண்ணிருக்க, நீங்கதான் எனக்கு ஒரு குறையும் கிடையாது, உன்னுள்ள நான் என்னுடைய தகப்பனாரை பார்க்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்றாராம் லக்ஷ்மணனுக்கு. அவர் பண்ண கைங்கரியம் அப்பேற்பட்டது. பாவத்தோட கைங்கரியம் பண்ணணும். பாவஜேன கிருதகிருத்தியனா இருந்து கைங்கரியம் பண்ணணும். கிருதகிருத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நமக்கு எவ்வளவோ உபகாரத்தை பெருமாள் பண்ணியிருக்கார், அதை ஸ்மரிச்சுண்டு நாங்க விதேயமா வினயமா கைங்கரியம் பண்ணணும். நான் பண்றேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் கூடாது. கிருதகிருத்தியனா இருந்து பாவத்தோட இருந்து தர்மம் தெரிஞ்சு கைங்கரியம் பண்ண வேண்டியது. சில பேர் என்ன நினைச்சுப்பான்னா, நாங்க பண்ணதெல்லாம் கைங்கரியம் அப்படின்னு பிரமிச்சுடுவா. ತಿಳ್ಕೊಂಡು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ವಿಷಯ ಇದೆಯಲ್ರಿ. ಧರ್ಮಜ್ಞೇನ ಭಗವಂತನ ಅಂತರಂಗಕ್ಕೇನು ಸಂತೋಷ ಕೊಡತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಮಾಡುವುದು ಕೈಂಕರ್ಯವಾಗುತ್ತದೆ. ನಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡೋದು ಕೈಂಕರ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. ದೇವರು ಇದರಿಂದ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನ ಅಂತ ನೋಡಬೇಕು. ದೇವರ ಅಂತರಂಗ ತಿಳಿದು ಮಾಡುವುದು ಕೈಂಕರ್ಯವಾಗುತ್ತೆ. பெருமாளுடைய அந்தரங்கம் எப்படி தெரியறது சுவாமி அப்படின்னு கேட்டால் அதுதான் சாஸ்திரம்.
சாஸ்திரமாகிறது பெருமானுடைய அந்தரங்கமா இருக்கிறதுனால அது தெரிஞ்சுட்டு நாங்க கைங்கரியத்தை பண்ணணும். இந்த பாவம் இல்லாத போச்சுன்னா கைங்கரியத்துல சுவாரஸ்யமே கிடையாது. பார்க்கணும், ஒரு திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னாலும் பாவத்தோட பண்ணணும். ஆகம சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருது நமக்கு. அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது தன்னை தான் தாயா பாவிச்சுண்டு பெருமாளை குழந்தையா பாவிச்சுண்டு எப்படி தாயார் குழந்தைக்கு இந்த ஸ்நானத்தை பண்ணி வைக்கிறானோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது. ஒரு காலத்துல திருமலையில சாஸ்திர கலசாபிஷேகம் நடந்துட்டு இருந்தா, ஒவ்வொரு கலசமா ஜியர் சுவாமிகள் கொடுக்க அர்ச்சக சுவாமி நிதானமா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு கலசமா சேர்த்துட்டு இருக்கார், ஒவ்வொரு கலசமா சேர்த்துட்டு இருக்கார். ஜியர் சுவாமி கேட்டாராம், இப்படி ஒவ்வொரே கலசத்தை நீங்க சேர்த்துட்டு இருந்தேன்னா ஒரு நாள் ஆயிடும் சஹஸ்திர கலசத்தை சேர்க்கறதுக்கு, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாமே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அர்ச்சக சுவாமி சொன்னாரா, ரொம்ப ஜோரா நாங்க தீர்த்தத்தை போட்டோம்னா பெருமாளுக்கு எங்க ಉಸಿರು ಕಟ್ಟಿಡುಮೋன்றதுக்காக ಎಲ್ಲಿ ಉಸಿರು ಕಟ್ಟತ್ತೋ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಧಾನವಾಗಿ ನಾವು ತೀರ್ಥವನ್ನ ಹಾಕುತ್ತಿದ್ದೇವೆ ಅಂತ ಭಾವ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದೊಂದೇ ಚೊಂಬು ಸುರ್ಕೊಂಡು ಆ ಥರ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಎಲ್ಲಿ ನಮಗೂ ಸೇವೆ ಆಗೋದಿಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಅಭಿಷೇಕವೂ ಮುಗಿಯೋದಿಲ್ಲ. ಕಾರಣ ನಾವೇನೆ ಜನಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಆದಾಗಲೆಲ್ಲ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕೈಂಕರ್ಯಗಳು ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಜನ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೂ ದರ್ಶನ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರೋ ಬೇಗ ಬೇಗ ಮುಗಿಸಿ ಅಂತ ಹೇಳಿ ಸಹಸ್ರ ಕಲಶಾಭಿಷೇಕ ಒಂದು ಗಂಟೆ ಹೊತ್ತಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಹಿಂದೆ ಅರ್ಚಕ ಸ್ವಾಮಿಗಳೆಲ್ಲ ನಿಧಾನವಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಂತೆ, ಭಾವದಿಂದ ಮಾಡಬೇಕು. ಭಾವಜ್ಞೇನ பெருமாளுக்கு 6 ஆசனங்கள்ல இங்க கைங்கரியம் நடக்கும். மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், யாத்ராசனம், ஷையாசனம் அப்படின்னு 6 விதமான ஆசனத்துல திருவாராதனை நடக்கும் கோவில்ல. வந்த உடனே பெருமாளை சேவிக்கணும், மந்திராசனத்தை சமர்ப்பிக்கணும். பகவானுடைய சாநித்தியம் இந்த பிம்பத்துல ஏற்பட வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணணும் ஒரு ಅರ್ಚಕರು. ಈ ಬಿಂಬದ ಒಳಗಡೆ ಭಗವಂತನ ಸಾನ್ನಿಧ್ಯ ಮೂಡಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಅದನ್ನ ಮಂತ್ರಾಸನ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಆಚಾರ್ಯನಾಗಿ ಭಾವಿಸಿ, ತನ್ನನ್ನು ಶಿಷ್ಯನಾಗಿ ಭಾವಿಸಿ, ಭಗವಂತನನ್ನು ಆಚಾರ್ಯನನ್ನಾಗಿ ಭಾವಿಸಿ ಮಂತ್ರಾಸನವನ್ನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಆಗಮಶಾಸ್ತ್ರ ಹೇಳುತ್ತೆ. ಸ್ನಾನಾಸನದಲ್ಲಿ ಮಾತೃಭಾವ, ಅಲಂಕಾರಾಸನದಲ್ಲಿ ಮಾತೃಭಾವ, ಯಾತ್ರಾಸನದಲ್ಲಿ ತನ್ನನ್ನ ಮಂತ್ರಿಯಾಗಿ ಭಾವಿಸಿ ಭಗವಂತನನ್ನ ರಾಜನಾಗಿ ಭಾವಿಸಿ ಉತ್ಸವದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ವಿಜಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಶಯ್ಯಾಸನದಲ್ಲಿ ಒಂದು ಭಾವ ಇರುತ್ತೆ. ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಸತೀಪತಿ ಭಾವವನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ಹೇಗೆ ಒಂದು ಸತಿಯಾದವಳು ಪತಿಯನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾಳೋ ಆ ರೀತಿ ಭಗವಂತನನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. ரொம்ப அற்புதமான விஷயம் இது. அசோகவனத்துல சீதா பிராட்டி எப்படி ததேக சித்தமா ராமனை பாவிச்சுருந்தாளோ அந்த மாதிரி ஒரு அர்ச்சக சுவாமி பெருமாளை தியானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லுவான். ஏகஸ்த ஹிருதயம் நூனம் ராமமேவானு பஷ்யதி நேவான் புஷ்பம். அங்க ராட்சசியரெல்லாம் இருந்தா அதை பார்க்கல சீதை, புஷ்பங்கள் எல்லாம் இருந்தது அதை பார்க்கல. ஒரே சித்தத்துல ராமனை மட்டும் தியானம் பண்ணி அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா சீதா பிராட்டி. அந்த மாதிரி பகவானை தியானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சில பாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆகம சாஸ்திரத்துல. அதை அனுசரிக்கிறார் இங்க பெரியாழ்வார். இந்த பாசுரத்துல யசோதா பாவத்தோட குட்டி கண்ணனுக்கு மங்களாசாசனம் பண்றார். ஒவ்வொரு அங்கமா வர்ணிக்கிறார். ரொம்ப அற்புதமான மதுரமான பாசுரங்கள் பார்த்துக்கோங்க. ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ದೇವರನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಬಿಡ್ಬಾರ್ದು. ಆರತಿ ತೋರಿಸ್ತಾರೆ ಅರ್ಚಕರು, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ನೋಡ್ಬೇಕು. ನೀವು ನೋಡ್ಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಆರತಿ ತೋರಿಸೋದು. திவ்ய தேசங்களெல்லாம் போனோம்னா பெருமாளை சேவிக்கிறதுக்காக இந்த சேஷ பரியங்கம் ரங்கநாதனுடைய அந்த காலிலேருந்து சிரஸ் பரியந்தம் ஒவ்வொரு அங்கமா சேவை பண்ணிக்கிறார் அர்ச்சகர். அது கண்ணு விட்டு நாங்க சேவிக்கணும். அந்த சமயத்துல கண் மூடிடக்கூடாது. அதை இங்க உணர்த்துறார் பெரியாழ்வார். ஒவ்வொரு அங்கமத்துக்கும் மங்களாசாசனம் பண்றார். இப்பேற்பட்ட கண்ணனை நீங்கள் எல்லாம் வந்து காணீரே, வந்து பாருங்கோ அப்படின்னு அட்ரஸ் பண்ற மாதிரி இந்த பாசுரம் வரும். யசோத கண்ணனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து இவனுக்கு எங்க திருஷ்டி பட்டுடுமோ அப்படின்னு சொல்லி அதை வங்கங்கள் எல்லாம் வர்ணிச்சு தான் ரசிச்சு பார்த்து, எல்லாருமா கண்ணனை ரசிக்கிறா, ஆனா எனக்கு தான் சமயமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். பெரியாழ்வாரா இருக்கக்கூடிய யசோதை. பெரியாழ்வார் யசோதா பாவத்துல எப்படி அவர் சிந்தனை பண்றாருன்னு கேட்டா, அவர் எல்லாருமே கண்ணனை சேவிக்கிறான், ஆனா நமக்கு சமயமே கிடையாது.
கோவில்லையும் அப்படிதானே, எல்லாரும் வந்து பெருமாளுடைய அழகை சேவிப்பார். அர்ச்சகருக்கு மட்டும் பெருமாளை ரசிக்கிறதுக்கு சமயமே கிடையாது. அவர் மட்டும் பெருமாளை சேவிக்கவே மாட்டார், அவர் பார்த்துருக்கவே மாட்டார். அலங்காரம் பண்ணதோட சரி. நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுப்பேன்னா, ஓ இவாளெல்லாம் தொட்டு பெருமாளுக்கு அழுவோ, எல்லாம் கைங்கரியம் பண்ணுவாள், இவள் பெரிய பாக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நமக்கு எப்படி தோணும்னா, நான் ஏதோ தொட்டு அலங்காரம் பண்றதெல்லாம் விஷயம் வேற, பார்த்து ரசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். உங்களை பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சு கண்ணால 2 ஜலத்தை விட்டு, ஐயோ நம்ம அந்த அனுபவம் நமக்கு இல்லையே. நாங்க ஏதோ சேவை பண்ணும்போது வருவாளை பார்க்கணும், அவளுக்கு பிரசாதம் கொடுக்கணும், இவாளை சீட்டி பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. இதெல்லாம் பெருமாளை கவனிக்கிறதுக்கு நமக்கு சமயமே இருக்காது அர்ச்சகருக்கு. அப்படிதான் இவன் நினைச்சுக்கிறான். யார்? யசோதை, பெரியாழ்வாராகிற யசோதை. எல்லாம் வீட்டுக்கு கண்ணனை பார்க்கறதுக்கு கூட்டமோ கூட்டம். திருவாய்ப்பாடியில கண்ணன் பிறந்தான் அப்படின்னு சொன்ன உடனே கேந்து, என்னடி கண்ணனாடி பார்க்கணும்டி, அவன் அழகா இருக்காண்டி, அப்படி இருக்காண்டி, இப்படி இருக்காண்டின்னு எல்லாரும் சேர்ந்து விட்டா. வீட்டுக்கு அத்தனை பேர் வந்தானா எல்லாருக்கும் உபச்சாரம் பண்ணணுமே. வந்தியா, உக்காந்தியா, காப்பி சாப்பிட்டியா, இதே அடுத்து கண்ணனை ரசிக்க முடியல இவளால, யசோதைக்கு. அதுக்கப்புறம் இவளெல்லாம் வீட்டு கண்ணனை பார்த்துட்டு எல்லாம் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இந்த யசோதை பாவிக்கிறான், ஐயோ நம்மளால கண்ணனை சேவிக்க முடியல, கண்ணனை ரசிக்க முடியலையே, இன்னைக்கு நாங்க குளிர்ச்சியா நன்னா அந்த கண்ணனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்னு பாவிச்சிருந்த யசோதை அவளுடைய மடியில கண்ணனை போட்டுண்டு கொஞ்சி குலாவி ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிக்கிறான். அதுதான் இந்த 10 பாசுரங்கள். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இப்போ நீங்க எங்கேருந்து ಆರಂಭಿப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದ್ರಿ, ದೇವರನ್ನು ನೋಡಿ ಅನುಭವಿಸ್ಬೇಕು ಅಂತ ಭಾವನೆ ಬಂತು, ಮೊದಲು ಯಾವುದನ್ನು ನೋಡ್ತೀರಾ? பாதங்கள். அப்புறம் முதல் நாங்க சேவிக்கிறது பாதம் இல்லையா? அங்கிருந்தா பெரியாழ்வாரும் ஆரம்பிக்கிறார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குளவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே அப்படின்றார். பவளவாய் வந்து பவளம் போல செக்கச்சவந்த அதரங்கள் இந்த கோபிமார்களுக்கு. பவளம் போல இருக்கடி உன்னுடைய அதரன், நீங்க வந்து கண்ணனை காணீரே, வந்து கண்ணனை பாருங்கோ அப்படின்றார். சீத கடலுள் முதல் வந்து என்னுடைய மடியில கண்ணன் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு யோசிக்கிறார். யார்தான் காரணம் அப்படின்னு கேட்டா, இது தேவகி பண்ணதுதான். தேவகியை ஸ்மரிக்கிறா யசோதை. அவள் மட்டும் இந்த கண்ணனை பெற்று நமக்கு கொடுக்காத போச்சுன்னா நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கா இந்த தேவகி. இந்த கண்ணனையே கர்ப்பத்திலே தரிச்சாள் இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்பேற்பட்ட கண்ணனை பெத்தெடுத்து இன்னொருத்தாள் ஆத்துல விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா? கண்ணன் நமக்கு அப்படின்னு வந்த உடனே இன்னொருத்தாள் ஆத்துல இவன் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. பாடசாலைக்கே விட மாட்டா. இந்த சமயத்துல ಸ್ಕೂಲಿಗೆ ಕಳಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಎಷ್ಟು ಹೆಂಡತಿ ಮಾತೆಯರು ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ಕೂಲಿಗೆ ಕಳಿಸೋದಕ್ಕೂ ಒಂಥರ ಅಂಜುತ್ತಾರೆ. ಅಯ್ಯೋ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬಿಟ್ಟಿರಬೇಕಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. ಗುರುಕುಲದಲ್ಲಿ ಕಳಿಸೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಅಂಜುತ್ತೇವೆ, ಮಕ್ಕಳನ್ನ ಬಿಟ್ಟಿರಬೇಕು ಅಂತ. ಸಾಮಾನ್ಯ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಷ್ಟು ಪ್ರೇಮ ಇರಬೇಕಾದ್ರೆ ಇನ್ನು ಪ್ರೇಮಕ್ಕೆ ಸ್ವರೂಪ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೇ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೂ ಕೂಡ ದೇವಕಿ ಇನ್ನೊಬ್ಬಳ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೀಲಿ ಈ ಮಗು ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ಲು ಅಂದ್ರೆ ಅವಳ ಉದಾರವಾದ ಹೃದಯ ಎಂತಹದ್ದಾಗಿರ್ಬೇಕು. அதனால தேவகியை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஔதாரியம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா, சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி. பிராட்டிக்கு ஒரு பேர் சொல்றார் பெரியாழ்வாருங்க. பிராட்டிக்கு ஒரு நாமகரணத்தை பண்றார். என்ன? சீதக்கடலுள் அமுது அப்படின்னு பிராட்டிக்கு பேர். சீதம் அப்படின்னா சீதளமான குளிர்ச்சியான கடல். எது? பார்க்கடல். குளிர்ச்சியான பார்க்கடலுள் அமுது. அதுக்குள்ள இருந்த அமுது யாருன்னா பிராட்டி, தாயார் தானே. 2 விதமான அமுதங்கள் அதுல இருந்து வெளியில வந்தது. ஒண்ணு தேவாமிர்தம், இன்னொன்னு எதுன்னு கேட்டா அதுதான் இந்த தாயாராகிற அமுது. சீதக்கடலுள் பெருமாளுடைய சாநித்தியமே அப்படிதான், குளிர்ச்சியா இருக்கும். இந்த சம்சார தாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான இடம் எதுன்னு கேட்டா அது பெருமாளுடைய சன்னிதானம் தானே. அது சன்னிதானம் சீதக்கடல், பார்க்கடல். அங்கே பையத்துகின்ற பரமனை
அடிபாடுவதற்காக இவளெல்லாம் போன உடனே அமுதன்ன தேவகி, அவளுக்கு இந்த சம்சார தாபங்கள் எல்லாம் போயிடும். இப்பேற்பட்ட பார்க்கடலுள் இருந்த, அதுக்குள்ள இருந்த அமுது போல தாயார், அமுதன்ன, இந்த தாயாருக்கு எவ்வளவு ஔதாரியம் உண்டோ அப்பேற்பட்ட ஔதாரியம் தேவகிக்கு உண்டு. மகாலட்சுமி போல தேவகி. தாயார் என்ன பண்றா, பெருமாளை எல்லாருக்கும் கொடுத்துருவான், தான் மட்டும் அனுபவிக்க மாட்டேன் பாருங்க. எல்லா ஜீவகோட்டிகளும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஸ்வசிருஷ்டியே காரணமே தாயார் தான். இந்த பிரளய ஜலதியில இருக்கும்போது விஸ்வசிருஷ்டிக்கு சங்கல்பம் ஏற்படும் பெருமாளுடைய திருவுள்ளத்துல, அதுக்கு வரத்துக்கு காரணமே தாயார் தான். தாயாருடைய முகம் வாடி போயிருக்குமா பிரளய காலத்துல. ஏண்டி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன் உபன்யாசத்துல இருக்கிற மாதிரி பெருமாள் கேட்ட உடனே அதுக்கு தாயார் சொல்றா, இவ்வளோலாம் ஜீவகோட்டிகள் எல்லாம் இருக்காடே, இவாளெல்லாம் உத்தாரம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே பகவான் இவளுக்காக, இவருடைய முகம் வாடி போயிடும், இவருடைய முகோல்லாசத்துக்காக விஸ்வசிருஷ்டியை பண்றார் பகவான். அப்போ விஸ்வசிருஷ்டிக்கும் நம்மளுடைய உத்தாரத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவள் தாயார். தான் மட்டும் பெருமாள் அனுபவிக்க மாட்டேன், எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தாயார் ஒரு உதாரமான மனசுல இருக்க. அந்த போல இந்த தேவகியானவளும் கூட தாயாருக்கு சமானமா இருந்து ஔதாரியத்தை நம்மளுடைய விஷயத்துல பிரதர்சனம் பண்ணியிருக்கார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த, இந்த அமுது போல தாயார் போல இருந்த தேவகி கோதை குழலால் இந்த அசோதைக்கு கொடுத்த கண்ணனை, அசோதைக்கு போத்தந்த, யசோதையினுடைய ஆத்துக்கு போக விட்ட கண்ணனை கோதை குழலால். யசோதைக்கு லட்சணம் சொல்லும் போது தலை நிறைய அவள் புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பாளா யசோதை. ஒரு பெரிய விஷயத்த இங்க சொல்றார். மடியில குழந்தைக்கு நாங்க பால் கொடுக்கும் போது அலங்காரம் பண்ணிட்டு இருக்கணுமா, அதுக்கு குழந்தைக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கணும் தாயாருடைய மூஞ்சி. அவளே இப்படி எல்லாம் தலையெல்லாம் விரிச்சுண்டு பிசாஸ் போல இருந்தான், பூத்தனை போல இருந்தான்னு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு பால் சாப்பிட்றதுக்கே முடியாது. அதுக்கு ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வந்துடும் குழந்தையிலேயே. இந்த சிசுவுக்குடைய மனசு பிளசண்டா இருக்கணும்னா இவள் நல்லா தெரியணும், லக்ஷ்மி போல இருக்கணும். பூத்தனை போல இருந்தான்னா ரொம்ப கஷ்டம், பிசாசு ராட்சசி போல இருக்கக்கூடாது. அதனால இந்த யசோதை அலங்காரம் பண்ணி பாடாம். கண்ணனுக்கு பிளசண்டா இருக்கணும், நான் பால் கொடுக்கும் போது கண்ணன் சிரிக்கணும், நம்மளுடைய முகலட்சணம் நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். அவனுக்காக இவள் பூவை சூத்தின்னு இருக்காளாம். அதனால கோதை குழல், குழல் அப்படின்னா கூந்தல், புஷ்பத்தோட அலங்கரிக்கப்பட்ட கூந்தலுடைய யசோதை. கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த, பெருமாளுக்காகவே இருப்பா இவளெல்லாம் கோபிமார்கள் எல்லாம். எதுக்காக சுவாமி அலங்காரம் பண்ணிக்கிறோம்னா பகவானுக்காக. எதுக்காக நாங்க வஸ்திரத்தை உடுத்துக்கிறோம், பெருமாளுக்காக. எல்லாமே பகவானுக்காக பண்றதுனால, இங்க ஒரு சுவார்த்தமும் இல்லாததுனால கண்ணனுடைய மனசுக்கு உகப்பா இருக்க வேண்டும் என்று பாவிச்ச இந்த யசோதை அவ்வளவு புஷ்பங்கள் எல்லாம் சாத்தின் இருக்க, பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். கண்ணனை பார்த்த உடனே யசோதைக்கு மாத்ருபாவம் வாத்சல்ய பாவம் எல்லாம் வருது. கண்ணனை முத்தமிடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்ட யசோதை காலை பிடிக்கிறார். இந்த காலுக்கு முதல் முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு கண்ணனுடைய குட்டி காலை பிடிச்ச உடனே கண்ணன் என்ன பண்றான்னா, அங்கேருந்து யசோதை கையிலேந்து அவன் காலை எடுத்து அவனுடைய கட்ட விரலை சப்பறதுக்காக அந்த காலை ஒரு கையால பிடிச்சிண்டு அந்த கட்ட விரலை தானே சப்பின்றிருக்கான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு சொல்றது. சந்தான கோபாலன் சேவிக்கணும். ஒரு கையால தன்னுடைய வலது கால கட்டவரலை பெருமாள் சப்பின்னு இருக்கிற மாதிரி சந்தான கோபாலன். அந்த பெருமாள் போல கண்ணன் கையில அந்த காலை பிடிச்சிண்டு கட்டவரலை சப்புறதுக்காக போறான். இது ஒரு விலட்சணமான குழந்தையாச்சு. சாமான்யமா உலகத்துல இருக்கிற சிசு கைவரலை தான் சப்போம். அது எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் அதை நம்மளால விடுவிக்கவே முடியாது. கொஞ்சம் மெச்சூரிட்டி வர பரியந்தம் அப்படியே இருக்கும். இருந்தாலும் அது கைவரலியே சப்பின்னு இருக்கும் ஒரு குழந்தை, சாமானியமான சிசு. ஆனா இந்த சிசு இது விலட்சணமான சிசு. கால்வரல், கால் கட்டவரலே சப்புறது. எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. பூர்வாச்சாரியர்கள் அற்புதமான ஒரு பதில சொல்றார். 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஏன் பெருமாள் தன்னுடைய கட்டவரலை தானே சப்பிண்டான் அப்படின்னு கேட்டா, இது ஒரு லீலையாக பண்றார். பராசர பட்டர் ரங்கராஜஸ்தவத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிக்கிறார்.
பகவான் பிரளய காலத்துல எல்லா 7 உலகங்களை எல்லாம் சாப்பிட்டுருவார். உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு பாசனம் பாடுறோம் இல்லையா? பிரளய காலத்துல எல்லாமே பகவான் சாப்பிட்டு தன்னுடைய உதரத்துல வச்சுருக்கார். வயிற்றுக்குள்ள இந்த அண்டபிண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாம் வச்சுருக்கார் பகவான் கர்ப்பத்துல. பகவானுடைய கர்ப்பத்துல எல்லா ஜீவகோட்டிகளும் உண்டு. பொதுவா இந்த கர்ப்பிணி ஸ்திரீகள் எல்லாம் அவளுக்கு பத்தியம் இருக்கும் இல்லையா? அவ என்ன சாப்பிட்டா அதெல்லாம் குழந்தைக்கு போகும் இல்லையா? அப்போ பெருமாள் நினைச்சாரா, என்னுடைய கர்ப்பத்துல ஜீவகோட்டிகள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் க்ஷேமமா இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா ஏதோ அமிர்தத்தை தான் நாங்க சாப்பிடணும். உலகத்துல வசத்தியான ஒரு அமிர்தம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தார், எங்குமே கிடைக்கல. அப்போ எந்த அமுதம் வசத்தியானதுன்னு கேட்டா அது அவருடைய கட்டவிரல்ல தான் இருக்கு. அதை நாங்க சாப்பிட்டு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசுகளை நாங்க காப்பாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவான் தன்னுடைய கட்டவிரல்ல இருக்கக்கூடிய அமுதத்தை சப்பி அது அந்த அமிர்தம் ஜீவகோட்டிகளுக்கு போய் சேரும்படி பண்ணான். சீத கடலுள் பேதை குழலால் பிடித்து சுவை துண்ணும். கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஜீவகோட்டிகளை உத்தாரம் பண்றது. ரெண்டாவது இன்னொரு குதூகலம் பகவானுக்கு. எல்லாரும் மதுரமானது பெருமானுடைய திருவடி அப்படின்னு சொல்றான். சரணாகரி கூட நீங்க தான் சொன்னேன், நாங்க சேவிக்கிறதே முதல் திருவடி. ஏன் அப்படின்னு கேட்டா பெருமானுடைய அங்கத்திலேயே சுமதுரமானது பகவானுடைய திருவடி. யோகேந்திரானாம் துவதங்கேஷு அதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசகா அப்படின்னு பட்டாத்ரி சுவாமிகள் குருவாயூரப்பனுடைய திருவடியை சொல்றார். பகவானுடைய அங்கங்கள் எல்லாமே மதுரம் தான், மதுராதிபத்தே அகிலம் மதுரம் தான். இருந்தாலும் அதிக சுமதுரம் எதுன்னு கேட்டா பகவானுடைய திருவடி. ஏன் அப்படின்னு கேட்டா விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா அப்படின்னு வேதம் சொல்றது. பெருமாளுடைய திருவடியில தான் அமிர்தம் இருக்கு, அங்கதான் மது ஹனி இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றதுனால என்ன எல்லாரும் என்னுடைய திருவடியை பிடிச்சுண்டு மதுரமா இருக்குன்னு சொல்றாளே, நான் அது ரசிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுண்டு பகவான் அந்த கட்டவரலை சப்பறார். அந்த மாதுரியத்தை தான் அனுபவிக்கிறார். சில பேர் ஒரு கேள்வி கேட்பான், நான் சுவாமி நீங்கள ஏன் திருமண் காப்பு போட்டுக்கிறேன்? எதுக்கு போட்டுக்கிறோம் சொல்ல மாட்டேன் யாராவது? திருமண் காப்பு அப்படின்றது என்ன? வெரி குட். பகவானுடைய பாத சின்னை தான் திருமண் காப்பு. நாங்க போட்டுண்டா சரி, பெருமாளுக்கு போடுறது ஏன்? நாங்க போட்டுண்டா சரி, பெருமாளுடைய பாத சின்னையா நாங்க திருமண் காப்பு சாத்துக்கிறோம். பெருமாளுக்கும் திருமண் காப்பு போடுறோமே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கே ஒரு குதூகலம். நாங்கெல்லாம் திருமண் காப்பு போட்டுண்டா பார்க்கறதுக்கு ரொம்ப விலட்சணமா தெரியும். பெருமாளுக்கு திருமண் காப்போட ஒரு பாகவதரை பெருமாளை சேவிக்கிறாராம். ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு. இந்த திருமண் காப்பு அதனுடைய பார்த்த உடனே நமக்கே ஒரு 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 பாவம் வருது, இவாளெல்லாம் சாத்துட்டு இருக்காளே, அது நாங்களும் சாத்துண்டா எப்படி இருக்கும்? நாங்களும் அந்த குதூகலம் எப்படி இந்த கட்டவரலை சப்பி தன் திருவடியில இருக்கக்கூடிய அமிர்தத்தை குதூகலமா எப்படி சாப்பிட்டாரோ அந்த மாதிரி தான் விலட்சணமா தெரிய வேண்டும், தான் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய நெத்தியில பெருமாள் திருமண் காப்பு சாத்துண்டான்னு சொல்லலாம். பேதை குளவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. பேதை குளவி அப்படின்னா இன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். சாமான்யமான ஒரு சிசுவுக்கு அந்த ஒரு ஒரு முக்தத்துவம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? பெருமாளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட முக்தத்துவத்தோட இருந்தான்னா சேவிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுண்டு அந்த சுவை துண்ணும் பாத கமலங்கள், அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சுவையை தான் உண்ணு, தான் அந்த மதுவை தான் சுவைத்து சுவைத்து உன்றதை நீங்கள்லாம் காணீரே. பவளவாய் காணீரே. அந்த பாத கமலம் போல இருக்கக்கூடிய இந்த பாதங்கள் எல்லாம் பாருங்கோ அப்படின்னா யசோதை. பவளவாயீர் காணீரே. உங்களுடைய வாயெல்லாம் ரொம்ப பவளம் போல இருக்கு. ரொம்ப பவளம் அப்படின்னா வேல்யூபிள் தானே. வார்த்தைக்கும் வேல்யூ இருக்கணும், அதரத்துக்கே சொல்றான். பவளம் போல இருக்கக்கூடிய துட்டிகள். ஏன் அப்படின்னு கேட்டா, என்ன சுவாமி அவளை லிப்ஸ்டிக்கா போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஆமா லிப்ஸ்டிக்கனா இங்க என்ன அர்த்தம்னு கேட்டா, இவள் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாகவதர்கள். கேயூராணி நபூஷயந்தே புருஷம் அப்படின்னு சொல்றோம். பெருமாளை சேவிக்கிறது தான் கைகளுக்கு இருக்க பூஷணம். பெருமாளுடைய திருமந்திரத்தை கேட்கறது தான் காதுக்கு இருக்கக்கூடிய பூஷணங்கள். பெருமாள் கோவிலுக்கு நடக்கிறது தான் காலுக்கு இருக்கக்கூடிய பூஷணங்கள். பெருமாளுக்கு சேவிக்கிறது தான் சிரோபூஷணம். அதை போல பெருமாள் மங்களாசாசனம் பண்றது தான் வாய்க்கழகு. பவளம் போல
வாய் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே பகவானுடைய நாமஸ்மரணத்துல இருக்கக்கூடிய கோபிமார்கள். கண்ணனை பார்த்து முத்தே அமுதேன்னு சொல்லி பிரேமத்தோட பேசுவா இல்லையா? அதனால பவழம் போல ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய துடிகளுடைய இந்த கோபிமார்களே வந்து காணீரே, வந்து காண்றது மாத்திரம் இல்லை, எல்லாரும் மங்களாசாசனம் பண்ண வேண்டியது அப்படின்னு யசோதை சொல்றா. அது ஒவ்வொரு அங்கமா போய் சொல்லிட்டு இருக்கிறச்ச பாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ தொடை பிரதேசம், இந்த ஊரு அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம், அதுக்கு மங்களாசாசனம் பண்றான். பிறங்கிய பேச்சு முளை சுவை துண்டிட்டு உறங்குவாய் போல கிடந்த விப்பிள்ளை மரங்கொழி இரண்யன் மார்பை முன் கீழ்ந்தான் கரும்புகளை வந்து காணீரே குவை முலகீர் வந்து காணீரே அப்படின்னு சொன்னான். பேச்சு இவாள் எல்லாரும் கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை சேவிச்சுட்டு கிளம்பிட்டான். போன உடனே இவளுக்கு ஏதோ சமாதானம் இல்லை. வீட்டுக்கு போறா, இன்னும் தெரியலடி, போய் ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறதுக்காக போனோம், கியூல போய் நின்னோம், அவ்வளவு நேரம் ஒரு செகண்ட் தான் ஜரகண்டி பண்ணிட்டா நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஏதோ ஒரு செகண்ட் தான் சேவிச்சோமே தவிர ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. பூர்ணமா நாங்க பெருமாள் கண்ணனை அனுபவிக்க வேண்டும். அவ எவ்வளோ பார்த்தாலும் கூட பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். வா இறைப்பொழுது அங்கே பேசிண்டே கண்ணனை சேவிச்சுட்டே இருக்கா. இருந்தாலும் கூட வீட்டுக்கு போன உடனே இது விஷயம் தோணும். ஏதோ நாங்க சேவிக்கலையே, ஐயோ இன்னும் முழுசா அனுபவிக்கலையே அப்படின்ற ஒரு பாவம் வர மறுபடியும் எல்லாரும் ஓடி வந்துட்டானாம். பெருமாளை சேவிக்கிறது, கண்ணனை சேவிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டான். அந்த சமயத்துல கண்ணன் தூங்கிட்டு இருக்கான். நாங்க எப்படி உபன்யாசத்துல தூங்குறோமோ அந்த மாதிரி யசோதை மடியில கண்ணன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குற உடனே இவாளுக்கு எல்லாம் சச்சச்சே இப்ப போய் டிஸ்டர்ப் பண்றது வேண்டாம், சரி நாங்க நாளைக்கு பாத்துக்கலாண்டி, கண்ணன் தூங்கிட்டு இருக்காண்டி, நாங்க போய் எழுப்புறது வேண்டாம் அப்படின்னு இவ கிளம்பும் போது யசோதை சொல்றான், ஏய் இங்க தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேள், ஆனா இவன் தூங்கி போயிட்டானா உலகமே பிரளயமாயிடும். இவன் தூங்க மாட்டாண்டி, தூங்கும் போல நடிக்கிறான், ஒரு கபட நித்திரை தான் பண்றான். அதனால என்ன இப்படி சொல்றீங்க, எப்படி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது சொல்லு. தூங்கலன்னு எப்படி சொல்ற, கபட நித்திரை அப்படின்னு யோக நித்திரைன்னு எப்படி சொல்ற, தூங்குறம் போல நடிக்கிறான்னு எப்படி சொல்ற? ஆமா ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டா, இப்படியே ஒரு நாள் நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். ராத்திரி நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். நந்தகோபன் யசோதா எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தபாருன்னு ஒரு சத்தம் கேட்டது. என்ன ஆச்சுன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சரீரம் கீழே விழுந்திருக்கு. இது யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய ராட்சசி, அரக்கி, அவளுக்கு பூத்தனைன்னு பேரான். கம்சன் விஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் கிட்ட அனுப்ப வச்சிருக்கான். அவ கண்ணனுக்கு விஷம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. ஆனா நமக்கு அந்த சமயத்துல தெரியாது யார் இவள் அப்படின்னே தெரியாது. இப்போ நாங்க எல்லாம் ஓடி போய் கர்காச்சாரியரை கேட்டோம், கர்கரே இது என்ன ஆச்சு, இந்த குழந்தை இப்படி யாரும் வந்தாலே என்ன நடந்ததுன்னு கேட்டாச்சு. அவர் யோக திருஷ்டியில சொன்னார். அவர் மனசுக்குள்ள அவர் அந்த காட்சியை பார்த்து சொன்னார், இவள் தான் பூத்தனை கண்ணனுக்கு விஷத்தை கொடுக்கறதுக்காக வந்தாள். ஆனா கண்ணன் அவளுடைய உயிரையும் அவளுடைய விஷத்தையும் அவளுடைய ஜன்மாவையும் உண்டு அதை ஈறி அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்தான் கண்ணன் அப்படின்னு சொன்னார் கர்காச்சாரியர். இவாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்ணன் இப்படி தூங்கும் போல நடிக்கிறானே தவிர உண்மையா கண்ணன் தூங்க மாட்டான். பூதனையே சம்ஹாரம் பண்ணக்கூடியவன் கண்ணன். அதனால நீங்க எல்லாம் ஏமாந்து போயிடாதீங்கோ, வாங்கோ. பிறங்கிய பேச்சு முளை சுவை துண்டு. பிறங்கிய பேச்சு, பிறங்கிய அப்படின்னா பிரகாசமாக, பிரகாச படிசுத்தா. பேச்சு என்ற பேய் போல இருக்கக்கூடிய பூதனை தான் கெட்டவள் அப்படின்னு உலகத்துக்கு தெரிகிற மாதிரி வந்தாலும், அவள் என்னத்தான் வேஷபூஷணங்கள் போட்டாலும் கூட இவள் வந்திருக்கக்கூடியவள் இவருடைய எண்ணம் சரியா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு. அந்த மாதிரி இன்டென்ஷன் என்ன அப்படின்னு தெரியற மாதிரி வந்த பூத்தனை அவளே தேவலை போறாரு. நம்மளை பார்த்தா கம்பேர் பண்ணா நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவாளுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ಒಳ್ಳೇದು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರ್ತೀವ, ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರ್ತೀವ, ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಇಂಟೆನ್ಷನ್ ನಮಗೆ ಪಕ್ಕದವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಪೂತನೆ ಅವಳಿಗೆ ಎಷ್ಟೇ ವೇಷಭೂಷಣಗಳನ್ನು ಹಾಕಿದ್ರು ಕೂಡ
ಅವಳ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತಹ ಭಾವವನ್ನ ನಾವು ಕಂಡು ಹಿಡಿಯಬಹುದು. ಆ ರೀತಿ ಬಂದಳಂತೆ ಪೂತನೆ. ಪಿರಂಗಿಯ ಪೇಚಿ ಮುಲೈಸುವೈ ತುಂಡು, ಸ್ತನ್ಯಪಾನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಕೃಷ್ಣನನ್ನು ನೋಡಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಲು ಪೂತನೆ. சுவைத்து உண்ணும், இந்த விஷபானத்தை ரொம்ப சுவைத்து பெருமாள் உண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? சில பேர் சக்கர பொங்கலே பெருமாளுக்கு போட்டாலும் கூட அவர் உண்ண மாட்டார். துரியோதனன் வந்து பஞ்சபக்ஷ பரமான்னத்தை போடுற வாப்பான்னு சொன்னாலும் போகல. ஆனா இந்த விஷபானத்தை பானம் பண்ண வைக்கிற இந்த பூத்தனை, அந்த ஸ்தனபானத்தை மட்டும் கண்ணன் சுவைத்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறானே அப்படின்னு கேட்டா காரணம் என்னன்னு கேட்டா, கண்ணனை இவள் வந்து விஷபானம் பண்றும் போது இந்த சமயத்துல தன்னைத்தான் வந்து கண்ணனுக்கு சமர்ப்பணை பண்ணிட்டாள். ஐயோ, ஒரு கப் ஒண்ணுமே இல்லாம என்னுள்ள இருக்கக்கூடிய அந்த விஷத்தை கண்ணனுக்கு முழுசா கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவள் இருக்கின்றாள் பூத்தனை. நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டா, நாங்க பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றோம். ஒரே ஒரு நம்பிக்கை சுவாமி, சக்கரை பொங்கலை நாங்க நைவேத்தியம் பண்ணா அது விநியோகமா வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க பண்றோம். கரெக்டா இல்லையா? அவர் சக்கரை பொங்கலை கண்டருள் பண்ணுவார், அவர் வெறும் பார்த்து கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க பண்றோம். அவர் ஏதாவது சக்கரை பொங்கலை கொண்டு போயிட்டாருன்னா நாங்க நைவேத்தியமே பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனா இங்க பூதனை என்னன்னா, அவர் எனக்கு பிரசாதமா கொடுக்காம போனாலும் பரவாயில்ல, அவருக்கு இந்த முழுசா கொடுத்துடணும் அப்படின்னு நைவேத்தியம் பண்றான் விஷத்தை. நாங்க நம்மளை அர்ப்பணை பண்ணாம சக்கரை பொங்கல்லே பெருமாளுக்கு வச்சாலும் அவர் ஏத்துக்க மாட்டார். நம்மளை நாங்க அர்ப்பணை பண்ணி விஷத்தை கொடுத்தாலும் பெருமாள் அதை சுவைத்து உண்ணுவார் அப்படின்ற கருத்தை பெரியாழ்வார் இங்க காமிக்கிறார். சுவைத்து உண்ணும், விஷத்தை கொடுத்தால் பூதனை அதை ஈரிண்டார், உயிரை பெருமாள் ஈரிண்டார், புனர்ஜன்மத்தையும் அப்படியே பூத்தனையிலேருந்து வாங்கிட்டார். இந்த 3 விஷயத்தை பெருமாள் வந்து பூத்தனை கிட்ட இருந்து வாங்கிட்டார். விஷத்தையும் வாங்கிட்டார், உயிரையும் வாங்கிட்டார், புனர்ஜன்மத்தையும் வாங்கிட்டார், அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட கண்ணன் தூங்குறும் போல நடிப்பானே தவிர அவனுக்கு உண்மையா தூக்கம் கிடையாது. மரங்கொழி இரண்யன் மார்பை முன் கீண்டான் கருங்குகளை வந்து காணீரே. இங்க தொடை பிரதேசத்துக்கு ஒரு அற்புதமான பதத்தை சொல்றார் பெரியாழ்வார். கருங்கு, குரங்குகளை வந்து அப்படின்னு சொல்லி, மரங்கொழி இரண்யன் விரோதத்தை பண்ணிட்டு இருந்த, பாகவதாவதாரத்தையே பண்ணிட்டு இருந்த இரண்யனை இந்த மடியில தானே சம்ஹாரம் பண்ணார் நரசிம்மாவதாரத்துல. பின்ன கிருதயுகத்துல கம்பத்திலேருந்து வெளிச்சென்று வந்து இரண்யனை தன்னுடைய ஊரு பிரதேசத்துல படுக்க வச்சு அவர்கள் சம்ஹாரம் பண்ண நரசிம்மன் தான் இந்த கண்ணனாக இப்போ அவதாரம் பண்ணிருக்கார். அந்த நரசிம்மாவதாரத்துல இரண்ய சம்ஹாரம் பண்ண சிரமமோ இப்போ கண்ணனா இருந்து நீ தூங்கிட்டு இருக்க, அந்த இரண்ய சம்ஹாரம் பண்ண அந்த மடிக்கு மங்களம் ஆகட்டும் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார். குவைமுலையீர் வந்து காணீரே. இப்படி சொன்ன உடனே இவாளுக்கு வாத்சல்ய பாவம் வந்தது. யாருக்கு? இந்த கோபிமார்களுக்கு எல்லாம் ஒரு விதமான பாவம் வந்தது. கண்ணனை பூத்தனே அப்படி சொன்ன உடனே சச்சா அவள் விஷத்தை கொடுத்தா நாங்கெல்லாம் பால் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு இவாளுக்கு தோணித்து, அந்த சமயத்துல அவளுடைய முளை பிரதேசம் ரொம்ப வசதியா தெரிஞ்சது. அப்போ முலையீர் அப்படின்னு யசோதை பார்த்து, இப்படி அமிர்த கலசத்தை போல இருக்கக்கூடிய முலையீர் வந்து காணீர், நீங்க எல்லாம் வந்து கண்ணனுக்கு மங்களாசாசனம் பண்ணுங்க, தொடைக்கு மங்களாசாசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் நாங்க பாயிண்ட்டுக்கு வரோம். இந்த பாசுரத்துல தான் திருவோணமும் ரோஹிணியும் ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பெரியாழ்வார் காண்பிக்கிறார். மத்த கழித்து வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய வச்சுதன் முத்தமிருந்து வா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே. இவளெல்லாம் கண்ணனை பார்த்த உடனே சிரிப்பா, மந்தஹாசம் பண்ணுவா, இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த மந்தஹாசத்தோட வந்து மங்களாசாசனம் பண்ணுங்கோ. கோவில்ல என்னைக்குமே உண்மைன்னு உட்காரவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் வரும். இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் நாங்க தான் காரணம்னு எப்போ நாங்க தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்மளை பார்த்து நமக்கே சிரிப்பு வந்துடும். அப்படியாவது நாங்க சிரிக்கலாம். கோவில் வந்து பெருமாளை சேவிக்கும் போது உம்முன்னு வச்சுட்டு இருக்க கஷ்டம் இது அது இது இதெல்லாம் விட்டுறணும், கவலையெல்லாம் விடணும். பெருமாளை சேவிச்ச உடனே கவலையெல்லாம் விட்டுறணும். பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கணும்.
பல எல்லாரும் கண்ணனையே ஆசிரியச்சிருக்கிறதுனால, கண்ணனை ரசிக்கிறதுனால, முக்கியமா அந்த பாவம் எப்போ வரும்னு கேட்டா, பெருமாளுக்காக கோவிலுக்கு வந்து அது பாவங்கள் எல்லாம் வரும், கவலை எல்லாம் போயிடும். நாங்க க்ஷேமமா இருக்கணும்னு கோவிலுக்கு வரோம், அந்த சமயத்துலதான் பெருமாளை சேவிக்கும் போது கூட நமக்கு சம்சாரத்தினுடைய நினைவு வந்துடும். பெருமாளுக்காக நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம்னா கவலை எல்லாம் தானா விட்டு போயிடும், சந்தோஷமாவே இருப்போம். பல கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை சேவிக்கிறதுக்காக வருவா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அவள் எல்லாம் மந்தஹாசம் பண்ணுவா. அந்த மந்தஹாசத்தை பார்த்து யசோதையா இருக்கக்கூடிய பெரியாழ்வார் சொல்றார், மந்தஹாசம் பண்ணிண்டே வந்து மங்களாசாசனம் பண்ணுங்கோ. மத்தக்களித்து வசுதேவர், கண்ணனுடைய எந்த அங்கத்தை சொல்றார் அப்படின்னு கேட்டா குஹ்ய பிரதேசத்தை சொல்றார். அதுக்கு ஒரு தமிழ்ல அற்புதமான வார்த்தை முத்தம், குஹ்யம், லிங்கம் அப்படின்னு என்ன சொல்றோம். பெருமாளுடைய எந்த அங்கமும் நீச்சம் உச்சம் அதெல்லாம் கிடையாது. நமக்கு தான் இது குஹ்யஸ்தானம், நீச்சஸ்தானம், உச்சஸ்தானம். நம்மளுடைய கால் தான் நீச்சம், ஆனா பெருமாளுடைய திருவடி வசத்தி, அங்க உச்சம் நீச்சம் அப்படின்ற பாவமே கிடையாது. எல்லா அங்கங்களும் ரொம்ப சிரேஷ்டமானது தான் பகவான் கிட்ட, கண்ணன் கிட்ட. கண்ணனுடைய குஹ்ய பிரதேசத்தை காமிச்சு யசோதை சொல்றா, அதுக்கு முத்தம் இருந்து வா காணீரே, அதை போய் சேவிங்கோ, அதை போய் ரசிச்சு சொல்லுங்கோ, நீங்க மங்களாசாசனம் பண்ணுங்கோ. இப்பேற்பட்ட கண்ணனுடைய வைபவம் என்னன்னு கேட்டா, மத்த கழித்து வசுதேவர் தம்முடை, மத்த கழித்து வசுதேவர் கிட்ட மதம் அப்படின்ற ஜலத்தை சிரவிக்கக்கூடிய யானைகள் கூட்டம் நிறைய இருந்துதான் வசுதேவர் கிட்ட. இந்த வசுதேவரை பந்திகானில வச்சாலும் இல்லையோ அந்த கம்சன், இந்த சிறைச்சாலையில வைக்கும் போது தன்கிட்ட இருந்த அந்த யானைகளை எல்லாத்தையும் நந்தகோபர் கிட்ட கொடுத்திருந்தார் வசுதேவர். அததான் ஆண்டாள் பாசுரத்துல காண்பிக்கிறார். உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலையன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு நப்பின்னை பிராட்டிக்கு பாசுரம் பாடும்போது, இந்த யானைகளை காப்பாற்றுற நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்றார். இந்த யானைகள் எல்லாம் நந்தகோபர் கிட்ட எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா, இந்த வசுதேவர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. வசுதேவர் தான் யானையை காப்பாத்துட்டு இருந்தார். மத ஜலத்தை, ஆண் யானைகளை எல்லாம், இந்த ஜலத்தை சிரவிக்கக்கூடிய யானைகளை எல்லாம் வசுதேவர் காப்பாத்தின்னு இருந்தார். அப்போ அந்த யானைகளை தான் நந்தகோபருக்கு கொடுத்திருந்தார். இதையெல்லாம் வசுதேவர் கொடுத்த யானை அப்படின்னு நந்தகோபர் ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோடு அதை காப்பாத்தின்னு இருந்தார். அந்த நம்பிக்கையில தான் வசுதேவர் வந்து கண்ணனையும் நந்தகோபருக்கு கொடுத்தார். இந்த யானையை காப்பாற்றுற விஷயம் வந்து வசுதேவருக்கு விசுவாசம் வந்தது நந்தகோபருடைய விஷயத்துல, அதனாலதான் கண்ணனையும் கொடுத்தார். இந்த யானை அப்படின்னு சொன்ன உடனே பகவானுக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய சாமியங்களை எல்லாம் வியாக்கியானத்துல ரொம்ப விசேஷமா காண்பிப்பா. யானையானது ரொம்ப பலிஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு பிராணி. அதை அது பலிஷ்டமா இருந்தாலும் கூட மாவுதனானவன் அந்த யானையை கட்டியிருப்பான். அந்த போல கண்ணன் ரொம்ப பலிஷ்டமா இருந்தாலும் கூட யசோதை கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்ற சொல்ற விதத்துல யசோதை கட்டி போட்டுட்டான், பிரேமத்தோட கட்டினான். யானை தன்னை கட்டுறதுக்கு கயரை தானே கொடுக்கும், அந்த போல பெருமாள் தன்னை கட்டுறதுக்கு தானே கயரை கொடுக்கும் மாதிரி பக்தி யோகத்தையும் இந்த சரணாகதியா இருக்கக்கூடிய உத்தமமான உபாயத்தையும் பகவான் தான் காமிக்கிறார். யானை காலை மடிச்சுட்டு வச்சுட்டு இருக்கோம். அந்த கால் மேல மாவுத்தனானவன் அவனுடைய காலை வச்சு யானை மேல ஏறுவான். அதை போல பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுண்டா நாங்க பெருமாளுடைய சாநித்தியத்துக்கு போய் சேர்ந்துருவோம். யானை அந்த மாவுத்தனுடைய பேச்சை கேட்கும், இது பண்ணு அப்படின்னா அந்த யானை பண்ணும். அந்த மாதிரி ஆச்சாரியருடைய ஆజ్ఞையை பாலிக்கக்கூடியவன் பகவான். யானையினுடைய ஸ்திதி கதி சயனம் இது மூணும் கூட மாபத்தினுடைய கையில இருக்கும். போ அப்படின்னா யானை கிளம்பும், படு அப்படின்னா படுக்கும், நீ இரு அப்படின்னா இருக்கும். அந்த மாதிரி அர்ச்சகருடைய அதீனத்துலதான் பெருமாள் இருப்பார். இன்னைக்கு சயன திருக்கோலம் அப்படின்னா பெருமாள் சயனிச்சுட்டு இருப்பார். இன்னைக்கு நின்ற திருக்கோலம் அப்படின்னா நின்று இருப்பார். இன்னைக்கு பால் மட்டும் நைவேத்தியம் அப்படின்னா அதையும் ஏத்துக்கிறார். இன்னைக்கு சக்கரை பொங்கலோட சாப்பிடலாம் அப்படின்னா அப்படியும் சாப்பிடுவார். அர்ச்சகர் என்ன நைவேத்தியம் பண்ணா அதை ஏத்துப்பார். எப்படி மாவுத்தன் என்ன பண்ணா அது யானை ஏத்துக்குமோ அந்த மாதிரி. இந்த யானை கஜஸ்நானம் அப்படின்னு ஒரு பிரசித்தம் பாருங்க. இந்த யானை எப்படி ஸ்நானம் பண்ணணும்னு கேட்டா, அது குளத்துல ஸ்நானம் பண்ண உடனே தன் மேல தான் மண்ணு வாரி போட்டுக்கும். அந்த மாதிரி பகவான் பக்தர்களுடைய ஸ்துதியும் கேட்கிறார், நம்மளுடைய ஸ்துதியும் கேட்கிறார்.
இதை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பகவானுக்கு இருக்கக்கூட கருணை தானே. பெரியாழ்வாருடைய ஸ்தோத்திரத்தையும் பகவான் கேட்டார். அந்த மதுரமான கானத்தை கேட்டிருக்கக்கூடிய பகவான் நாங்க சொல்ற பத்தியங்களையும் கூட சிரவணம் பண்றார் அப்படின்னா அது வசத்தியான குணங்கள். எப்படி யானை பர்வத பிரதேசத்தை விரும்புமோ அந்த மாதிரி பகவான் திருமலையும் திருமாலிருஞ்சோலை முதலான பர்வத பிரதேசத்தை விரும்புகிறார். யானைக்கு ஒரே கை, தும்பிக்கை. பெருமாளுக்கும் கொடுக்கிற ஒரே கை தான், வாங்குகிற கை கிடையாது. பெருமாளுக்கு யானை மாவுதன் அங்குஷ பிரயோகம் பண்ணா யானை அடங்கிடும். மதம் பிடிச்சது யானைக்கு ஒரு அகோபுல மட்டத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவா. முக்கூர் அலசிங்கர் இருந்த காலத்துல அகோபுல மட்டத்துல இருந்த யானைக்கு ஒரு தானம் மதம் பிடிச்சது. அது எல்லாரையும் தூக்கி வாரி போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். அதை கட்டு போடுறதுக்கு எவனாலும் முடியல, ரொம்ப சிரமப்படுத்துறது. அப்படி எல்லாரையும் ரொம்ப பயந்துக்கிறான், அந்த யானை கிட்ட போறதுக்கே பயந்துக்கிறான். தினமும் சுவாமிகள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து ஜீயர் கடைசியில இந்த யானைக்கு புரோக்ஷணம் பண்றது வழக்கம். அன்னைக்கு அதுக்கு மதம் பிடிச்சிருக்கு, எல்லாரையும் கிட்ட போறதுக்கே எல்லாரும் பயந்துக்கிறா. இவா வேற அந்த யானை மதம் அடக்கிறதுக்காக சில பேர் அடிச்சுட்டு வந்திருக்கா, அவா கூட கிட்ட போறதுக்கு பயந்துக்கிறா. சுவாமிகள் போய் மாலோலன் கிட்ட உட்கார்ந்தார். ஏப்பா, அந்த யானை வேற இல்லை, நீ வேற இல்லை. நீயும் அப்பப்போ மதம் பிடிச்சவன் போல ஆடுற. ஆனா உன்னுடைய யானையை எப்படி அடக்கலாம்? அங்குஷத்தை பிரயோகம் பண்ணி தான் அடக்க முடியும். உன்னுடைய அஸ்திரத்துக்கு நான் பிரத்யஸ்திரத்தை போடுறேன். நான் மாவுதன் எப்படி அங்குஷ பிரயோகம் பண்றானோ அந்த மாதிரி நான் உன்னுடைய மதத்தை அடக்கிறதுக்கு ஒரு அஸ்திரத்தை போடுறேன். என்னன்னு கேட்டா அஞ்சலி அஸ்திரம். பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் தவனிகிரகாஸ்திரம். எப்படி சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரம். அப்படி நான் உனக்கு சேவிக்கிறேன், தெய்வ செய்து இதோட உன் ஆட்டத்தை நிறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் சுவாமி தைரியமா போனார். முக்கூர் அலசிங்கர் மதம் பிடிச்ச யானை கிட்ட தைரியமா போனார். இதுக்குள்ள இருக்கிறவனும் மாலோலன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு போனார். ஏய் அடங்குடா போறோம் அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணார். அப்படியே அடங்கெடுத்து எந்த ஆணை. உண்மையா நடந்த நிகழ்ச்சி, சுவாமிகள் சாதிப்பார். அப்படியே அந்த யானை அடங்கி அந்த ஆச்சரியத்தை எல்லாரும் சேவிச்சா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி பகவான் யானை போல, யானையை நாங்க தரிசனம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பகவானையும் நாங்க சந்தோஷம் பார்த்த உடனே ஒரு சுப சகுனமா, ஒரு சந்தோஷமா. அப்பேற்பட்ட யானையை வளர்த்தான் யார்? வசுதேவன். கண்ணனாகிற யானையை வளர்த்தான் வசுதேவன். தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில். இப்பேற்பட்ட வசுதேவனுடைய ஹிருதயத்திலிருந்து தேவகியை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். யசோதை அற்புதமான பாட்டு பாருங்க. இந்த யானையை காப்பாற்றக்கூடிய வசுதேவன் அவருடைய ஹிருதயத்திலிருந்து தேவகியை ஒரு க்ஷணமும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஏன் பிரிக்க முடியாதுன்னு கேட்டா, இவாள் ரெண்டு பேருக்கும் ஹிருதய சம்பர்க்கம் ஏற்பட்டிருக்கு. இவா இந்த ஜென்மத்துல மட்டும் கணவன் மனைவி கிடையாது, 3 ஜென்மமா இவாள் கணவன் மனைவியா இருக்கா. சுதபஸ் அப்படின்ற ஒரு மகர்ஷி, பிருஷ்ணி அப்படின்ற ஒரு மனைவி, அவ 2 பேருக்கும் பிறந்தவர் தான் பிருஷ்ணி கர்ப்பா. இவா 2 பேரும் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணா. பகவான் பிரத்யட்சமா வந்த உடனே எனக்கு உன் போல குழந்தை வேணும், உன் போல குழந்தை வேண்டும், உன் போல குழந்தை வேண்டும் அப்படின்னு 3 தடவை கேட்டா. அப்ப பகவான் சொன்னார், என் போல இன்னொருத்தரால நம்மளால கொடுக்க முடியாது, என் போல நான் மட்டும்தான் இருக்க முடியும், அதனால நானே பிறக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவ 2 பேருக்கும் பிருஷ்டிகர்ப்பனாக அவதாரம் பண்ணார் பகவான். அதே சுதபஸ் பிருஷ்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் கஷ்யபராகவும் அதிதியாகவும் பிறக்கிறார்கள். இப்போ கஷ்யபருக்கும் அதிதிக்கும் அதே பகவான் வாமனனாக அவதாரம் பண்றார். அதே கஷ்யபனும் அதிதியும் இப்போ வசுதேவன் தேவகியாக பிறந்திருக்கிறார். அதே வாமனன் தான் இப்போ கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கின்றான். இது 3 ஜென்மத்திலேருந்து இவாள் கணவன் மனைவியா இருக்கா. நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷம் பாருங்க. கணவன் மனைவியினுடைய சம்பந்தம் 7 ஜென்மமாவும் இருக்குமா. உண்மையா ஒரு கணவன் மனைவிக்கே இருந்தா, மனைவி கணவனுக்கே இருந்தா, அப்படி சொல்லக்கூடாது. 2 பேருக்கும் வேதோக்தமா ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடந்திருந்தா, 2 பேருக்கும் வேத மந்திரங்களால சூத்திரங்களால ஆபஸ்தம்பமோ போதாயன சூத்திரமோ
மந்திரங்களால புரோகிதர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கிரமமா கல்யாணம் பண்ணியிருந்தா அவளுடைய சம்பந்தம் 7 ஜென்மத்திலையும் இருக்கும். இது சத்தியம். ஏன்னா அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணும்போது ஹிருதய சம்சர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவான். ஹிருதயாஞ்சனம் அப்படின்னு சொல்லுவான். மாங்கல்யதாரணை ஆயிடுத்தோம். ஆன உடனே ஒரு கணவன் மனைவியை தன்னுடைய மடியில உட்காத்து வச்சுண்டு அந்த மனைவியுடைய ஹிருதயத்துக்கும் தன்னுடைய ஹிருதயத்துக்கும் ஒரு சம்பர்க்கத்தை ஏற்படுத்திண்டு சில மந்திரங்களை சொல்லணும். இதுக்கு ஹிருதயாஞ்சனம் அப்படின்னு சொல்லுவா. கல்யாணத்துல உங்களுக்கு ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. அவளுடைய சம்பிரதாயத்துல இதுக்கு ஹிருதயாஞ்சனம் அப்படின்னு சொல்லுவா. மனைவி கணவனுடைய மடியில உட்காரணும். அப்போ சில மந்திரங்களை சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஹிருதய சம்பர்க்கத்தை ஏற்படுத்துவார் புரோகிதர் மந்திரத்தின் மூலகமாக. அப்போ கணவன் வந்து மனைவியினுடைய ஹிருதய பிரதேசத்தை ஸ்பர்ஷம் பண்ணிட்டு சில மந்திரங்கள் சொல்லணும். சமஞ்சந்து விஸ்வே தேவாஹ சமாபோ ஹிருதயானி நௌ சம்பாதரிஷ்வா சந்தாதா சமுதேஷ்ட்ரேதி தேஷ்டு சௌ நௌ சமஞ்சந்து விஸ்வே தேவாஹ. விஸ்வே தேவர்கள் நம்முடைய மனசை சேரும்படி பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். முதல் வந்து சுகமான சம்சாரம் இருக்கணும்னா 2 பேருடைய மனசும் ஏக்கமா இருக்கணும். இவருடைய மனசே வேற அவருடைய மனசே வேற அப்படி இருந்தா பிரயோஜனமே கிடையாது. இவர் வந்து பாகவத உபச்சாரம் பண்ணணும்னு விரும்புறார், அவள் பாகவதாபச்சாரம் பண்ணா அந்த ஃபேமிலி நல்லா இருக்குமா பாருங்க. அந்த சம்சாரம் பிரேக்கப் ஆயிடும். இந்த லவ் சாஸ்வதமா இருக்கணும்னா 2 பேருடைய ஹிருதயமும் ஒன்னா இருக்கணும். நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே சேரத்துக்கு விஸ்வே தேவர்கள் நமக்கு அனுக்கிரகம் பண்ணட்டும். ஒரு ஃபேமிலி நன்னா இருக்கணும், 2 பேரும் நன்னா க்ஷேமமா வாழணும்னா 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்னேகம் இருக்கணும். ஸ்னேகா அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்துல, சொல்லுவோம் இல்லையா? ஸ்னேகம் அப்படின்னா ஜிட்டுன்னு அர்த்தம். கன்னடத்தில் என்ன சொல்லுவா தமிழ்ல? ஸ்னேகம் ஜிட்டு தானே. பிசுக்கு 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 போல அண்டிட்டு இருக்கணும் எல்லாமே. மனசு கணவன் விஷயத்துல மனைவி விஷயத்துல கணவன் பிசுக்கோட இருந்தா ஒரு அண்டு ஜிட்டோட இருந்ததுன்னா ஸ்னேகோமே பரமோராஜன் அப்படின்னு அனுமார் ராமரை பார்த்து சொல்றார். ஸ்னேகோமே பரமோராஜன் துவயநித்ய பிரதிஷ்டிதா பக்திஷ்ட ஹிருதயாம் வீர பாவோ நான்யத்ர கச்சதி அப்படின்னு சொல்லி வைகுண்ட லோகத்தை கொடுத்தாலும் நமக்கு சமாதானம் இல்லை. நமக்கு ராமாவதாரமே போறோம். ஏன்னு கேட்டா ராமாவதாரத்துல எனக்கு பிசுக்கு இருக்கு அப்படின்னு ஹனுமார் சொல்றார். இந்த ஜிட்டு விட்டு போகாது, பிசுக்கு போகாதுன்ற மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல இந்த ஸ்னேகம் இருக்க வேண்டும். அப்தேவர்கள் நம்ம 2 பேர் நடுவுல இந்த ஸ்னேகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். வாயு தாத்ரு 2 தேவர்கள் பிரேமானுபந்தம் இருக்கும்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டியது அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கும்படி தேவர்கள் எல்லாம் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு கணவன் பிரார்த்தனை பண்ணணும். பிரஜாபதே தன் வம்பே ஜுஷஸ்வ த்வஷ்டர்தேவே பிஸ்ஸஹசாம இந்திர விஸ்வே தேவை ராதிபி சகும்ரராணஹ புகும்சாம் பகூனாம் மாதரஸ்யாம அப்படின்னு சொல்லி பிரஜாபதி என்கிற தேவதை எனக்குள்ள பிரவேசம் பண்ணட்டும் அப்படின்னு கணவன் சொல்லணும். பிரஜாபதி பிரவேசம் பண்ணாதான் ரேதஸ் உண்டாகும். அத போல விஷ்ணு அப்படின்ற தேவன் எனக்குள்ள பிரவேசம் பண்ணி ரேதஸ் நான் மனைவிக்குள்ள விட்ட உடனே அந்த ரேதஸ்ல ரூபாக்காரம் ஒழுங்கா வரும்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டியது. மகா யஜ்ஞம் கர்ப்பாதான சம்ஸ்காரம் அப்படின்னு பேர் பாருங்க. இதை இந்த காலத்துல எல்லாம் விட்டா கர்ப்பாதானம் அப்படின்றது முதல் சம்ஸ்காரம் சிசுவுக்கு பண்றது. எப்படி நாங்க நாமகரணம் உபநயனத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கர்ப்பாதான சம்ஸ்காரத்துக்கும் ப்ரையாரிட்டி இருக்கணும். முகூர்த்தத்துல சுபவாரம் நட்சத்திரம் திதி சுத்தி எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சம்ஸ்காரத்தை பண்ணணும். கணவன் மனைவி சேர்றது சாமானியமான லஸ்தோ கிடையாது. இது ஒரு யஜ்ஞமா ಭಾವಿக்கணும். ಸುಂದರವಾದ ಹಾಡು ನೆನಪು ಬರ್ತಾ ಇದೆ. ಪುರಂದರದಾಸರು ನಿಮ್ಮ ಮಂದಗಾಮಿಣಿಯೊಳು ಸರಸವಾಡುತ್ತಳೊಮ್ಮೆ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಅಂತ ಒಂದು ಹಾಡಿದೆ. ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಮಂದಗಾಮಿನಿಯೊಳು ಸರಸವಾಡುತ್ತಲೊಮ್ಮೆ. ಸರಸ ಅಂದ್ರೆ ಸೇರೋದು ಅಂತ ಅರ್ಥ.
ಮಂದಗಾಮಿನಿ ಅಂತ ಹೆಸರಿಟ್ರು ಅವರು ಹೆಂಡತಿಗೆ. ಮಂದ ಅಂದ್ರೆ ನಿಧಾನ ಅಂತ ಅರ್ಥ, ಗಾಮಿನಿ ಅಂದ್ರೆ ನಡೆಯೋಳು ಅಂತ ಅರ್ಥ. ನಿಧಾನಕ್ಕೆ ನಡೆಯೋ ಹೆಂಡತಿಯ ಜೊತೆ ಸರಸ ಮಾಡುತ್ತಾಳೊಮ್ಮೆ. ಅವಳಿಗೆ ಸರಸವಾಡಬೇಕಾದ್ರೆ ಕೃಷ್ಣನನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡಿ ಅದು ಯಜ್ಞಕ್ಕೆ ಸಮವಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಿಧಾನಕ್ಕೆ ನಡೆಯೋದು ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇರುತ್ತೆ ಅಂತ ಕಾಣಿಸುತ್ತೆ. ಅಂಗಡಿ ಬೀದಿಲಿ ಹೆಂಡ್ತಿನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು ಅನ್ಸತ್ತೆ. ಅವ್ರು 8th ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಓಡಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವಳಿಗೆ ನಿಧಾನಕ್ಕೆ ನಡೆಯೋದನ್ನ ಅವರು ಪುರಂದರದಾಸರು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮಂದಗಾಮಿನಿಯೋಳು ಅದು ಯಜ್ಞಕ್ಕೆ ಸಮವಾಗತ್ತೆ, ಸರಸವೂ ಕೂಡ. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ವಿಷ್ಣು ಎಂಬ ದೇವತೆಯು ನಾವು ರೇತಸ್ಸನ್ನ ಹೆಂಡತಿಯ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ ನಂತರ ರೇತಸ್ಸಿಗೆ ರೂಪಾಕಾರವನ್ನು ಕರುಣೆ ಮಾಡಲಿ. ஊனமா போயிடக்கூடாது இல்லையா குழந்தைகள். ரேதஸ்லயே அதுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு தேவதானுகிரகம் இருக்கணும். ரேதஸ்ல தானே ஜீவகோட்டிகள் இருக்கும். அந்த ஜீவ அணு அது உள்ள பிரவேசம் பண்ண உடனே விஷ்ணு வந்து அந்த ரூபாகாரத்தை நிர்மாணம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. இந்திரன் வந்து திருப்தியை கொடுக்க வேண்டியது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் நம்மளுடைய சம்பிரதாய சம்சாரத்துல அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஆன பிரஜாம் ஜனயது பிரஜாபதி ராஜரசாய ಸಮನತ್ವರ್ಯಮಾ ಅದುರ್ಮಂಗಳೀ ಪತಿ ಲೋಕಮ ವಿಷ ಶನ್ನೋ ಭವದ್ವಿಪದೇ ಶಂಚತುಷ್ಪದೇ. ವಧುವನ್ನು ನೋಡಿ ವರ ಹೇಳ್ತಾನೆ, ಎಲೆ ವಧುವೆ, ಪ್ರಜಾಪತಿ ಎಂಬ ದೇವತೆಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಜೆಗಳನ್ನು ಉತ್ಪನ್ನ ಮಾಡಲಿ, ಮುಪ್ಪು ಬರೋವರೆಗೂ ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತಹ ಸ್ನೇಹ ಹಾಗೆ ನೆಲೆಸಲಿ. ಯೌವನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸ್ನೇಹ ಇದ್ದು ಮುದುಕರಾಗಿದ್ದ ತಕ್ಷಣ ಒಬ್ಬರನ್ನೋಡು ಒಬ್ರು ಮುಖ ನೋಡದೆ ಆಗಿರಬಾರ್ದಲ್ಲ. ನಿರಂತರವಾಗಿ ನಾವು ಸಾಯೋ ಪರ್ಯಂತ ಈ ಸ್ನೇಹ ಹೀಗೆ ಇರಲಿ. ಆದಿತ್ಯ ಪ್ರಜಾಪತಿ ಮೊದಲಾದ ದೇವತೆಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಏರ್ಪಡಬಹುದಾದ ಅಮಂಗಳತ್ವವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನೀನು ಸದಾಕಾಲ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ವಾಸವಾಗಿರುವಂತೆ ದೇವತೆಗಳು ಅನುಗ್ರಹವನ್ನ ಮಾಡಲಿ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತಹ ಮನುಷ್ಯರಿಗೂ ಪಶುಗಳಿಗೂ ಸಂತೋಷವನ್ನುಂಟು ಮಾಡುವಂತೆ ನೀನು ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ದೇವತೆಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. மனைவி எப்பொழுதும் வீட்டிலேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப, வீட்டு உடைக்கிற மனைவி இருக்கக்கூடாது. இந்த காலத்துல எவ்வளவு பார்க்கிறோம். குத்து விளக்கா இருக்கணும். கொள்ளி விளக்கா இருந்துட்டான்னா, இந்த வீட்டையே எரிச்சு போட்டான்னா அப்பேற்பட்ட மனைவி இருக்கக்கூடாது. இந்த வீட்டு அந்தக்குள்ள மனைவி எப்பொழுதுமே இருக்கணும். வீட்டை ரெண்டாக்க கூடாது. ரெண்டாக்காத ஒரு மனைவி, அவளுக்கு அந்த எண்ணம் வராதபடி தேவதைகள் எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டியது அப்படின்னு ஹிருதயாஞ்சனம் அப்படின்ற ஒரு பிரயோகம் இருக்கு விவாக காலத்துல. இப்படி ஹிருதய சம்பர்க்கத்தை ஏற்படுத்திட்டு ஒருத்தர் விவாகம் பண்ணிண்டார்னா அவளுடைய தாம்பத்திய ஜீவனம் சுககரமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். அதுதான் விஷயம். சித்தம் பிரியாத தேவகி தன்வயிற்றில், இப்போ தேவகிக்கும் வசுதேவனுக்கும் அப்பேற்பட்ட வைதிக விவாகம் நடந்ததுனால அவள் தேவகியினுடைய ஹிருதயத்திலேருந்து வசுதேவரையும் வசுதேவருடைய ஹிருதயத்திலேருந்து தேவகியும் பிரிக்கவே முடியாது. சாமான்யமான ரெண்டு தம்பதிகளுடைய ஸ்நேகம் பிரேமம் இருக்கே ஒசத்தி அப்படின்னு சொல்றோம். இவ ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகளாச்சு. கண்ணனை பெத்த எடுத்த தகப்பனார் தாயாராச்சு. இவருடைய பிரேமாதிசயத்தை அவளை கொண்டாடுற. சத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய வச்சுதன் முத்தமிருந்து வா காணீரே, முகில் நகையீர் வந்து காணீரே. அத்தத்தின் 10ஆம் நாள் இவ ரெண்டு பேருடைய புத்திரனாக கண்ணன் அவதாரம் பண்ணார். இப்போ யசோதய பாவத்திலே தானே பெரியாழ்வார் இருக்கார். அவருக்கு கண்ணனுடைய விஷயத்துல ஒரு பயம் வந்து கொடுத்து. என்னன்னு கேட்ட சகஜமான பயம். ஐயோ, இவன் பிறந்திருக்கான் கண்ணன், கம்சன்லேருந்து ஆபத்து இருக்க. கம்சன் வந்து எங்க இவன் மேல ஒரு மந்திரத்தையோ வேற ஏதாவது ஆபச்சாரிக கிரியத்தையோ பண்ணிடுவானே, பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. அதனால கண்ணன் பிறந்த நட்சத்திரத்தை ஒரு விதமா சொல்றார். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்றார். ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து 10ஆம் நாள் இவன் தோன்றினான் கண்ணன் அப்படின்றார். கண்ணனுடைய நட்சத்திரம் என்ன? ரோஹிணி நட்சத்திரம். சரியா? பெரிய ஆழ்வார் கம்சனுக்கு பயந்து இவன் எங்கேயாவது நட்சத்திரம் தெரிஞ்சா இவன் ஆபச்சாரிக பிரயோகம் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த நட்சத்திரத்தை வெளிப்படையா சொல்லாம ரகசியமா சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, அத்தத்தின் ஹஸ்த நட்சத்திரத்தின் 10ஆம் நாள்.
ஹஸ்தத்துல சேர்ந்து 10 நாளா, ஹஸ்தத்துக்கு முன் 10 நாளா, ஹஸ்தத்துக்கு பின் 10 நாளான்னு தெரியாம போயிட்டோன்றதுக்காக. ஹஸ்தத்திலேருந்து 10 நாள் ஹஸ்தா, சித்தா, சுவாதி, ವಿಶಾಖ, ಅನುರಾಧ, ಜ್ಯೇಷ್ಠ, ಮೂಲ, ಪೂರ್ವಾಷಾಢ, ಉತ್ತರಾಷಾಢ, ಶ್ರವಣ. ಹಸ್ತದಿಂದ 10 ನಕ್ಷತ್ರ ಮುಂದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರ ಬರುತ್ತೆ. ಸರಿಯಾ? ಹಸ್ತಕ್ಕಿಂತ ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರ ಬರುತ್ತೆ. ರೋಹಿಣಿ, ಮೃಗಶಿರ, ಆರಿದ್ರ, ಪುನರ್ವಸು, ಪುಷ್ಯ, ಆಶ್ಲೇಷ, ಮಖ, ಪುಬ್ಬ, ಉತ್ತರ, ಹಸ್ತ. ಹೀಗೆ ಹಸ್ತದಿಂದ ಮುಂದೆ ಎಣಿಸಿದರೆ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರ ಬರುತ್ತೆ, ಅದು ತಿರುವೋಣ. ಹಿಂದೆ ಎಣಿಸಿದರೆ ಅದು ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರ ಬರುತ್ತದೆ, ಅದು ಕೃಷ್ಣಾವತಾರ ನಡೆದಂತಹ ನಕ್ಷತ್ರ. ಕಂಸ ಇಲ್ಲಿ ಪಾಸುರದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಪೆರಿಯಾಳ್ವ ಹತ್ತತ್ತಿನ 10 ನಾள் ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಹಸ್ತದಿಂದ 10ನೇ ದಿನ ಅಂತ ಮಾತ್ರ ಹೇಳಿದಾರೆ. ಮುಂದಕ್ಕೆ 10ನೇ ದಿನಾನ, ಹಿಂದಕ್ಕೆ 10ನೇ ದಿನಾನ, ಹಸ್ತ ನಕ್ಷತ್ರ ಸೇರಿಸಿದಾರ, ಹಸ್ತ ನಕ್ಷತ್ರ ಬಿಟ್ಟು 10 ದಿನಾನ ಅಂತ ಕ್ಲಾರಿಟಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಪಾಸುರದಲ್ಲಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಕಂಸನಿಗೆ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗ್ಬಿಡ್ಲಿ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. ಹತ್ತತ್ತಿನ 10 நாள் தோன்றிய அச்சுதன் கண்ணன் அவதாரம் பண்ண நட்சத்திரம் ரோஹிணி. திதி எது? எந்த திதி சொல்லுங்க? கிருஷ்ணாஷ்டமி. சொல்லுங்க, கிருஷ்ணாஷ்டமி. அஷ்டமி திதி அன்னைக்கு கண்ணன் அவதாரம் பண்ணார். இது சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். திதிர் அஷ்டமி யத் அவதார வைபவாத் பிரதமா திதி ஜகதாம் அஜாயத மணிபாதுகே தம் உபநீய வீதிகாசு அதிதி கரோஷி ததனன்ய சக்ஷுஷா. பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு பாதுகாதேவி தான் காரணம். பாதுகையை தரிச்சுண்டு தான் பகவான் வைகுண்ட லோகத்திலேருந்து லீலா விபூதிக்கு இறங்குறாராம். இப்போ பாதுகையானவள் பெருமாள் ஏழ பண்ணக்கூடியவள். ವಿಜಯ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾಳೆ ಪಾದುಕಾದೇವಿ. ತಿಥಿ ಅಷ್ಟಮಿ. ಈ ತಿಥಿ ಅಷ್ಟಮಿ ತಿಥಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಶುಭ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಿಲ್ಲ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ. ಆದರೆ ಕೃಷ್ಣಾವತಾರವಾಗಿದ್ದರಿಂದ ಅಷ್ಟಮಿ ತಿಥಿಯನ್ನ ಲೋಕವೇ ಕೊಂಡಾಡುತ್ತೆ. ಈ ಅಷ್ಟಮಿ ತಿಥಿಗೆ ಪ್ರಾಶಸ್ತ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಪ್ರಥಮ ತಿಥಿಯಾಗಿ ಮಾಡಿದವನು ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ. ಅವನು ಅಷ್ಟಮಿ ತಿಥಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ ಅದಕ್ಕೊಂದು ಮಹಿಮೆ ಬಂತು, ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡೋದಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ಮಣಿಪಾದುಕೆ ತಮನೀಯ. ವಾಸ್ತವಿಕವಾಗಿ ಕಣ್ಣನನ್ನ ಅತಿಥಿ ಅಂತ ಹೇಳಬೇಕು. ಅತಿಥಿ ಅನ್ನೋ ಶಬ್ದಕ್ಕೆ 2 ಅರ್ಥ ಇದೆ. ತಿಥಿವಾರ ನಕ್ಷತ್ರ ನೋಡದೆ ಯಾರಾದ್ರೂ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಅತಿಥಿ ಅಂತ ಕರಿತೀವಿ. ತಿಥಿಗೆಲ್ಲ ಅಪಾರ್ಪಟ್ಟವನು, ಅದಕ್ಕೆಲ್ಲ ಮೀರಿದವನನ್ನ ಅತಿಥಿ ಅಂತ ಕರಿತೀವಿ. ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ ಅಷ್ಟಮಿ ತಿಥಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು ಕೂಡ, ಅಷ್ಟಮಿ ಕೆಟ್ಟ ತಿಥಿ ಅಂತ ಲೋಕ ಭಾವಿಸಿದ್ರು ಕೂಡ, ಆ ಅಷ್ಟಮಿ ತಿಥಿಗೂ ಮಹಿಮೆ ಬರೋದು ಕೃಷ್ಣನ ಸಂಬಂಧವಾಗಿರೋದ್ರಿಂದ ಅವನು ಅತಿಥಿ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಅವನು ಅತಿಥಿಗಳಿಗೆಲ್ಲ ಅತೀತನಾದವನು. ನಮ್ಮನೆಗೂ ಕೃಷ್ಣ ಅತಿಥಿಯಾಗಿ ಬರೋದಿಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ಪಾದುಕಾದೇವಿ. 2 ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ. ಅತಿಥಿ ಅನ್ನೋ ಶಬ್ದಕ್ಕೆ 2 ಅರ್ಥ ಇದೆ. ಅಷ್ಟಮಿ ತಿಥಿಯನ್ನ ಇವನ ಸಂಬಂಧದಿಂದ ಪ್ರಥಮಾತಿಥಿ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅತಿಥಿ. ನಮ್ಮನೆಗೆ ತಿಥಿವಾರ ನಕ್ಷತ್ರ ನೋಡದೆ ಕೃಷ್ಣಾಗಮನವಾಗೋದ್ರಿಂದ ಅವನ ಅತಿಥಿ. ಈ ಅತಿಥಿಯಾಗಿ ಕೃಷ್ಣನನ್ನ ಮಾಡಿದವಳು ಪಾದುಕಾದೇವಿ. ಈ ತಿಥಿರ ಅಷ್ಟಮಿ ಯದ್ ಅವತಾರ ವೈಭವಾತ್ ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾಗಿ ಆ ಶ್ಲೋಕವನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. இப்போதான் நாங்க மேட்ரு கரெக்டா வந்தோம். தயவு செய்து யாரும் பேஜார் பண்ணிக்காதீங்க. இப்போதான் விஷயத்துக்கு வந்தோம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பெருமாள் அவதாரம் பண்றார். அஷ்டமி திதி. இப்போ எந்தெந்த புராணத்துல எப்படி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லியிருக்கா அப்படின்றத முதல் பார்க்கலாம். விஷ்ணு புராணத்துல சொல்றார், பிராவரட் காலே ச நபசி கிருஷ்ணாஷ்டம்யாம் அகம் நிஷி உற்பத்ஸ்யாமி அப்படின்னு சொல்றோம். விஷ்ணு புராணத்துல கண்ணன் ஸ்ராவண மாசத்தில் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி நடுராத்திரி ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறச்ச ஜெயந்தி யோகத்துல அவதாரம் பண்ணார். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. விஷ்ணு புராண பிரகாரம் ஸ்ராவண மாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி நடுராத்திரியில் ரோஹிணி நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு ஜெயந்தி யோகம்னு பேரு. அப்படி அவதாரம் பண்ணார். சரியா? இப்போ பத்ம புராணம் சொல்றது, ஸ்ராவணஸ்யது மாசஸ்ய கிருஷ்ணாஷ்டம்யாம் நராதிப ரோஹிணி எதி லப்யேத ஜெயந்தி நாம சா திதி. ஜெயந்தின்னு எதுக்காக சொல்றோம்னா, கண்ணன் ஸ்ராவண மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதி அன்னைக்கு நடுராத்திரி ரோஹிணி நட்சத்திரம் வந்ததுனால அதுக்கு ஜெயந்தி யோகம்னு பேர். அதனாலதான் கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு மட்டுமே ஜெயந்தி அப்படின்ற சப்தத்தை பிரயோகப்படுத்த வேண்டும். ஜெயந்தி சம்பவம் தான். ஸ்ரீ ஜெயந்தினா அது கிருஷ்ண ஜெயந்தி, கண்ணனுடைய அவதார நாள் தான். இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் ஜெயந்தி, அம்பேத்கர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி, எல்லாருக்கும் ஜெயந்தி போட்டுருக்கோம். ஆனால் வாஸ்தவிகமாக அப்படி கிடையாது. ஜெயந்தி அப்படின்றது ஒரு யோகம்.
கண்ணனுடைய அவதாரத்துக்கு மட்டுமே ஜெயந்தின்னு சொல்லணும். ஏன்னா அது ரோஹிணி நட்சத்திரம் நடுராத்திரியில வருதுனால. இப்போதான் கன்ஃபியூஷன், இங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் பண்ண போறோம். பாருங்க, இது பிரம்ம புராணம் ஆயிடுதா, இப்போ பத்ம புராணம் ஆயிடுதா? பிரம்ம புராணம் சொல்றது பாத்ரே மாஸ்யசிதே பக்ஷே ச அஷ்டமி சன்யதா திதி அப்படின்னா, கண்ணன் வந்து பாத்ரபத மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதி அன்னைக்கு நடுராத்திரியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணா அப்படின்னு சொல்றது. அக்னி புராணம் சொல்றது மாசி பத்ரே சிதாஷ்டம்யாம் ரோஹிண்யாம் அர்த்தராத்திரகே கிருஷ்ணோ ஜாத்தோ யதஸ்தஸ்யாம் ஜெயந்தி சியாத் ததாஷ்டமி. ஜெயந்தி அப்படின்னா பாத்ரபத மாசத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதி அன்னைக்கு நடுராத்திரி ரோஹிணி நட்சத்திரம் இருந்தா அதுதான் கிருஷ்ணாஷ்டமி அதுவா ஜெயந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு புராணம் என்ன சொல்லிட்டு ஸ்ராவண மாசம் அப்படின்னு சொல்லுது. மற்றொரு புராணம் என்ன சொல்லியிருக்கு, இப்போ பாத்ரபத மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டத்தையும் சமன்வயப்படுத்துறது தான் சம்பிரதாயம். பாத்ரபதமும் கரெக்டு தான், ஏன்னா ரெண்டும் வியாசாச்சாரியர்கள் தானே பண்ணியிருக்கா. வியாசர் என்ன ஒரு புராணத்துல சிம்மம், ஒரு புராணத்துல ஸ்ராவணம்னு சொல்லி இன்னொரு புராணத்துல பாத்ரபதம்னு சொல்லியிருக்காளே, இது எது கரெக்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸ்ராவணமா பாத்ரபதமா? வியாசர் ரெண்டும் சொல்லியிருக்கார், இப்போ எது கரெக்ட் அப்படின்னு சொன்னா அது ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தணும், அதுதான் விஷயம். இப்போ வியாசாச்சாரியால் ரெண்டும் கரெக்டா தான் சொல்லியிருக்கார். இன்னொரு புராணத்துல இப்படி சொல்லியிருக்கார், பவிஷ்ய புராணத்துல சிம்மராசி கதே சூரியே ககனே ஜலதாகுலே மாசி பாத்ரபதேஷ்டம்யாம் கிருஷ்ணபக்ஷேர்தராத்திரகே விருஷராசி கதே சந்திரே ரிக்ஷே ரோஹிணி சன்யகே வசுதேவேன தேவக்யாம் அகம் ஜாதோ ஜனாஸ்வயம் அப்படின்னு சொல்றார். சூரியன் வந்து சிம்மராசிக்கு பிரவேசம் பண்ண உடனே அது பாத்ரபத மாசமா இருந்து கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதியா இருந்து சந்திரன் ரிஷபலக்னத்துல இருக்கும்போது சேர்ந்திருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு பவிஷ்ய புராணத்துல சொல்றது. கிருஷ்ணாவதாரம் நடந்தது 4 விஷயங்கள். சௌரமான பிரகாரம் சிம்ம மாசமா இருந்தது, சாந்திரமான பிரகாரம் பாத்ரபதமா இருந்தது, பக்ஷம் கிருஷ்ணபக்ஷமா இருந்தது, நடுராத்திரி அஷ்டமி திதி இருந்தது, நடுராத்திரியில ரோஹிணி நட்சத்திரம் இருந்தது, புதவாரம் தான் கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கார். இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சௌரமான பிரகாரம் சிம்ம மாசத்துல தான் பெருமாள் அவதாரம் பண்றார். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இப்போ என்ன சொல்லணும்னா, சிம்ம மாசம் சிராவண மாசத்துல வந்தா அப்போ கொண்டாட வேண்டியது, சிம்ம மாசம் பாத்ரபதத்துல வந்தா அப்போ கொண்டாட வேண்டியது. அப்போ ரெண்டுத்தையும் சமன்வயமா எடுத்த அதுதான் சம்பிரதாயம். இப்போ குழப்பம் இல்லையே, இப்போ மாசத்துல குழப்பம் இல்லை. சிம்ம மாசம் சொல்லியிருக்கிறதுனால அது பிரதானமா எடுக்கணும். நட்சத்திரமே கிருஷ்ணனுக்கு பிரதானமா இருக்கிறதுனால ரோஹிணி சகிதாய சந்திராய இதமர்க்கியம் அப்படின்னு நாங்க செலிப்ரேட் பண்றதுனால, சரி சுவாமி வாட் இஸ் தி செலிப்ரேஷன் சொல்லுவா இல்லையா? பர்த்டேனா கேக் கட்டிங் கிடையாது, இங்கே மைசூர் பாக் கட்டிங் தான். கண்ணனுக்கு வந்து அர்க்கிய பிரதானம் தான் செலிப்ரேஷன். அர்க்கியம் கொடுக்கும் போது ரோஹிணி சகிதாக நட்சத்திரம் இருக்கணும், சந்திரனும் ரோஹிணியும் சேர்ந்திருந்த அந்த சமயத்துக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணணும். நட்சத்திர பிரதானமா இருக்கிறதுனால சௌரமானத்துக்கு பிராசஸ்தியம் கொடுக்கணும். திதி பிரதானமா இருந்தா சாந்திரமானத்துக்கு பிராசஸ்தியம் கொடுக்கணும். திதி அஷ்டமி நவமி இதெல்லாம் திதி எப்போ வருதோ அதுக்கு சாந்திரமானம் பிரசஸ்தம், நட்சத்திரத்துக்கு சௌரமானம் பிரசஸ்தம். ஜெயந்தி அப்படின்றது ரோஹிணி நட்சத்திரம் இருக்க வேண்டும், அதனால ப்ரையாரிட்டி. ஸோ சிம்ம மாசம் மஸ்ட் பி டேக்கன், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து சிம்ம மாசம் சாந்திரமான ரீதியா ஸ்ராவண மாசத்துல வந்து அப்போ செலிப்ரேட் பண்ணணும். அது மாதிரி சிம்ம மாசம் பாத்ரபத மாசத்துல வந்தா அப்போ செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நிர்வாகத்தை பண்ணிட்டார். இந்த நிர்வாகம் எப்படி பண்றா சுவாமி அப்படின்னு கேட்டா இங்கதான் பாயிண்ட் இருக்கு பாருங்க. திருவோணத்துக்கும் ரோஹிணிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்றது இங்க தெரியறது. என்னன்னு கேட்டா, என்ன சுவாமி சிம்ம மாசம்னு சொல்லிட்டேன், சிம்ம மாசம் சிரவண நட்சத்திரம் வந்து அப்ப பண்ணணும், சிரவண மாசத்துல வந்து அப்ப பண்ணணும், பாத்ரபதத்துல வந்து அப்ப பண்ணணும்னு இப்படி நிர்வாகம் பண்ணேலே, இதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்காளா, இப்படி ஏதாவது நடந்திருக்கா, இப்படி ஒரு நிர்வாகம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காளா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை அனுசரிச்சுதானே நீங்க பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருக்கா எங்கன்னு கேட்டா, பொதுவா வாமன ஜெயந்தி என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாமன ஜெயந்தி எப்போ? ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರ ಸರಿ ಯಾವ ತಿಂಗಳು?
ವೆರಿ ಗುಡ್. ಯಾರದು? ಸೂಪರ್. ಭಾದ್ರಪದ ಮಾಸ ಶುಕ್ಲ ಪಕ್ಷ ದ್ವಾದಶಿ ತಿಥಿ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರದಲ್ಲಿ ವಾಮನ ಜಯಂತಿ ಮಾಡ್ತೀವಿ. ಶ್ರವಣಕ್ಕೆ ತಿರುವೋಣಂ ಅಂತ ಹೆಸರು ತಮಿಳಿನಲ್ಲಿ. ಓಣಂ, ತಿರುವೋಣಂ. ಇವಾಗ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವತದಲ್ಲಿ ವಾಮನ ಜಯಂತಿ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಶ್ರೋಣಾಯಾಮ್ ಶ್ರಾವಣ ದ್ವಾದಶ್ಯಾಂ ಮುಹೂರ್ತೆ ಭಜತಿ ಪ್ರಭು ಅಂತ ಹೇಳಿದೆ. ವಾಮನಾವತಾರ ಮಾಡಿದ್ದು ಭಗವಂತ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರದ ದ್ವಾದಶಿಯ ದಿನ ಶ್ರೋಣಾಯಾಮ್ ಅಂತ ಒಂದು ಶಬ್ದ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಶ್ರೋಣಾಯಾಮ್ ಎಂಬ ಶಬ್ದಕ್ಕೆ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಶ್ರವಣ ಮಾಸ ಅಂತ ಹೇಳದೆ ಸಿಂಹ ಮಾಸ ಅಂತ ತಗೊಂಡು ಅದನ್ನ ಭಾದ್ರಪದ ಮಾಸವಾಗಿ ಹೇಳಿ ಭಾದ್ರಪದ ಮಾಸದ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರದ ದ್ವಾದಶಿಯ ತಿಥಿಯಂದು ವಾಮನಾವತಾರವಾಯಿತು ಅಂತ ಹಿಂದೆ ನಿರ್ವಾಹ ಮಾಡಿದ್ದಾರೆ. வாமன ஜெயந்தி விஷயம் வரும்போது ஸ்ரோணாயாம் அப்படின்னா பொதுவா நாங்க என்ன தெரிஞ்சிடுவோம், ஸ்ராவண மாசம் அப்படின்னு தெரிஞ்சிடுவோம். அப்படி கிடையாது. ஸ்ரோணாயாம் அப்படின்ற சப்தத்துக்கு இங்க சிம்ம மாசம் அப்படின்னு சொல்லி சிம்ம மாசம் அப்படின்னு பாத்ரபத மாசம் அப்படின்னு வாங்கிட்டு பாத்ரபத மாசத்துல ஸ்ரவண நட்சத்திரத்துல துவாதசி திதி அன்னைக்கு இங்க அதுதான் அங்கேயும் சௌரஸ்ராவணம் ஆயிருந்தா அது சிம்ம மாசம் வந்து ஸ்ராவண மாசத்துல வந்தா அப்போ வாமன ஜெயந்தின்னு பண்ணி சாந்திரமானத்து பிரகாரம் பாத்ரபதமா இருந்தா அப்போ பண்ணணும்னு சொல்லி இங்க பாத்ரபதத்துக்கு சமன்வயப்படுத்தி இங்க வாமன ஜெயந்தியும் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க பூர்வர்கள். அதை அனுசரிச்சுதான் இங்க கிருஷ்ணாவதாரத்தையும் கூட சிம்ம மாசத்தை பிரதானமா வாங்கிட்டு அது சிம்ம மாசம் ஸ்ராவண மாசத்துல வந்தா அன்னைக்கு நாங்க கிருஷ்ண ஜெயந்தியை பண்ணணும், பாத்ரபதத்துல வந்தா அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை பண்ணணும்னு சொல்றான். ஸோ வாமன ஜெயந்தியும் கிருஷ்ண ஜெயந்தியும் ரெண்டுத்தையும் புராணத்துல சமன்வயப்படுத்தி சொன்னிருக்கிறதுனால இங்க அர்த்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அப்படின்னு சொன்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் பின்ன ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரத்தின் பிறகு 10 நட்சத்திரம் கலந்து இங்க ஸ்ரவண நட்சத்திரத்தையும் ரெண்டுத்தையும் நிர்வாக கிரமங்கள் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இந்த திருவோணமும் ரோஹிணியும் ரெண்டு வசத்தியான 2 நட்சத்திரங்கள். இது ஒரு நட்சத்திரத்துல வாமனாவதாரம், இன்னொரு நட்சத்திரத்துல கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது அப்படின்னு பெரியாழ்வாருடைய பாசுரத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து அஷ்டமி. அதுக்கப்புறம் இந்த தோளப்பர் மன்னார் இதெல்லாம் என்ன சுவாமி நீங்க சூரியோதயத்துல ரோஹிணி இருக்கணுமா, இதெல்லாம் வேற வேற விஷயம். அது ரொம்ப நாங்க சொல்லிட்டோம்னா உங்களுக்கும் குழப்பமாயி இப்போவே உங்களை பார்த்தாலே ஒருத்தரும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் புரிஞ்சிருக்குன்னு தயவுசெய்து சொல்லிட்டுக்கோம். அது மேல நிறைய குழப்பங்கள் இருக்கு. எப்படி திதி ரோஹிணி சூரியோதயத்துல இருக்கணுமா, நடுராத்திரி மன்னார் வந்து நடுராத்திரியில ரோஹிணி நட்சத்திரம் இருக்கணும்னு சொல்லுவார். தோளப்பர் வந்து சூரியோதய காலத்துல ரோஹிணி இருக்கணும்னு சொல்லுவார். ஆகம சாஸ்திரத்துல ரோஹிணி அஷ்டமி ரெண்டும் இல்லைனாலும் மிருகசிரா நட்சத்திரம் அது வேற இருக்கு, அது வீரியம் இருக்கிற நட்சத்திரத்துல பண்ணணும் அப்படின்னு சிலது இருக்கு. மாதிரி அவளவாருடைய சம்பிரதாயத்தை அவளவான் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாம் நிர்வாகம் தான். எல்லா டேயும் கிருஷ்ணா செலிப்ரேஷன் தான். எந்த நாள் எவ்ரிடே கிருஷ்ணாஷ்டமி தான். நமக்கு எவ்ரிடே கிருஷ்ண ஜெயந்தி பண்ண தப்பு என்ன? அப்படி பொதுவாக விரதமா வச்சுட்டோம்னா உபவாசம் இருக்கணும்னா அன்னைக்கு அவளவாருடைய சம்பிரதாயத்துல எப்படி சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த திருவோணத்துக்கும் திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அடியுருவாகி அரிய அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பெரியாழ்வார் பாசுரத்துல அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்து வா காணீரே முகில் நகையீர் வந்து காணீரே பெயர்பட்ட அச்சுதன் தோன்றினான். அச்சுதன் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா சரணாகதி பண்ணவாளை நழுவ விடாதவர் அப்படின்னு ಅರ್ಥ. பொதுவாக ನಾಗೆಲ್ಲ ಜಾರು ಬಿಡ್ತೀವಿ ನೋಡಿ. ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ಜಾರು ಬಿಡ್ತಾರೆ, ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ಜಾರ್ತಾರೆ. ನಾವು ಜಾರದೇ ಇರೋ ಹಾಗೆ ಭಗವಂತ ಮಾಡ್ತಾನಂತೆ. ಆದ್ರಿಂದ ಅವನಿಗೆ ಅಚ್ಯುತ ಅಂತ ಹೆಸರು. ಚ್ಯುತಿ ಅಂದ್ರೆ ಜಾರೋದು ಅಂತ ಅರ್ಥ. ಯಾರು ಜಾರೋದಿಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ವೋ, ಒಂದು ಸರ್ತಿ ನಾವು ಶರಣಾಗತಿ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಭಗವಂತ ಕೈ ಹಿಡಿದು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. ನಾವು ಸಂಸಾರಕ್ಕೆ ಜಾರೋದಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ಯಾರು ನಮ್ಮನ್ನ ಸಂಸಾರದಲ್ಲಿ ಜಾರದೇ ಇರೋ ಹಾಗೆ
ಯಾವಾಗಲೂ ಜೋಪಾನವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ತಾನೋ ಅವನನ್ನು ಅಚ್ಯುತ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಅಂತಹ ಅಚ್ಯುತನನ್ನು ಕಾಣೀರೇ, ಇಲ್ಲಿ வந்து காணீரே முகில் நகையீர் வந்து காணீரேன்னு சொன்ன உடனே இந்த பெரியாழ்வார் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஆழ்வாருக்கு ஒரு பாவம் வந்துடுத்து. என் கண்ணே பட்டிடுமே இந்த குழந்தைக்கு, நான் மட்டும் திருஷ்டி சுத்தி போட்டா பத்தாது, எல்லாரும் திருஷ்டி போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு யசோதா பாவத்துல சொல்றார். பொதுவா இது அர்ச்சகர் ஆர்த்தி காமிக்கும் போது இந்த பாவத்துல தான் பண்ணணும். ஒவ்வொரு அங்கமா பெருமாளை சேவை பண்ணி எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணுங்கோ அப்படின்ற ஒரு பாவத்தோட ஒரு அர்ச்சகன் இருக்க வேண்டியது அப்படின்றது பெரியாழ்வார் இந்த பாசுரத்துல ரொம்ப அற்புதமா காமிக்கிறார். இது அடியனுக்கு இந்த திவ்ய பிரபந்தத்துல அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. இருந்தாலும் ஆச்சாரியன் அன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்ட உடனே நம்ம சூரியநாராயணன் சசிகலா அவன் 2 பேரும் என்ன விசேஷம்னு கேட்டா, ஒருத்தர் கன்னடா, இன்னொருத்தர் தமிழ். அவன் 2 பேரும் பாருங்க காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு. மனைவி கன்னடாவா, அவர் தமிழ். தமிழ்ல சொன்னா அவளுக்கு புரியாது, கன்னடால சொன்னா இவாளுக்கு புரியாது. ரெண்டும் கலந்து சொல்லணும், 2 பேருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும். அவ பேரும் அப்படியே அமைஞ்சிருக்கு. சசிகலான்னு ஒருத்தி, சூரியநாராயணன் ஒருத்தி. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கடி 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேன்ற மாதிரி இங்க சூரியனும் சந்திரனும் 2 பேரும் சேர்ந்திருக்க. அந்த மாதிரி அவ 2 பேரும் கேட்ட உடனே, அது லாஸ்ட் டைம் நம்ம முரளிதர சுவாமிகள், நம்ம ஸ்ரீதர சுவாமிகள் பாகவத சப்தாகம் நடந்துச்சு. கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணோம். விசேஷமா நாளைக்கு கீதா யஜ்ஞத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாள் இந்த உபன்யாசத்தை வச்சுக்கலான்னு சொன்ன உடனே சுவாமிகள் இந்த திருவோணமும் இந்த ரோகிணியும் அப்படின்னு எனக்கு டபால்னு பாம்பு போட்டார். எனக்கு முன்னும் தெரியல பின்னும் தெரியல. அப்புறம் சுவாமிகளுக்கு கேட்டு சுவாமியுடைய திருவள்ளத்தை சொல்லணும்னு சொன்ன உடனே பெரியாழ்வார் திருமொழியில இந்த பாசுரம் இருக்கு, இதை எடுத்து உபன்யாசம் பண்ணுன்னு சொன்னார். யதாசக்தி யதாமதி இந்த கோஷ்டியில நான் விஞ்ஞாபனம் பண்ணியிருக்கேன். ஹோப்ஸோ நீங்க எல்லாம் இதெல்லாம் ரசிச்சிருக்கேள் அப்படின்னு பாவிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எல்லாருடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடி பெருமாளுக்கு இதை சமர்ப்பணம் பண்றோம். நாளைக்கு கார்த்தால பகவத்கீதா யஜ்ஞம் கார்த்தால 9 மணிக்கு, சாயங்காலம் பாதுகா சஹஸ்ர சதஸ் இருக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம அமோக் சுவாமிகள் பெரிய ವಿದ್ವಾನ್. ನೀವು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲೆಲ್ಲ ನೋಡ್ಬೋದು. ಸ್ವಾಮಿಗಳು ಅವ್ರ ಉಪದೇಶ ನೇರ ಅವ್ರ ಜೊತೆ ಕಾಲಕ್ಷೇಪ ಮಾಡಿದಂಥವ್ರು, ದೊಡ್ಡ ಜ್ಞಾನಿ. ಅವರು ಕೂಡ ಪಾದುಕಾ ಸಹಸ್ರ ಉಪನ್ಯಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ಇನ್ನು ಕೆಲವರು ಎಲ್ಲ ವಿದ್ವಾಂಸರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ನಾಳೆ ಪಾದುಕಾ ಸಹಸ್ರ ವಿದ್ವತ್ ಸದಸ್ಯರತ್ತೆ. ತುಂಬ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಸ್ವಾಮಿಗಳ ಆಧ್ವರ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. ಮುಖ್ಯವಾಗಿ ಸ್ವಾಮಿಗಳ ಉಪಸ್ಥಿತಿ ಇರುತ್ತೆ. ಬೆಳಗ್ಗೆ ಸಾಯಂಕಾಲ 2 ಹೊತ್ತು ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಡೆಸ್ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಸಕಾಲಕ್ಕೆ ಆಗಮಿಸಿ ಭಗವಂತನ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರ ಆಗಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ. ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಕೃಷ್ಣನಿಗೆ ಸುಪ್ರಭಾತ ಸೇವಾಕಾಲ ಗೋಷ್ಠಿ ಇರುತ್ತೆ. 9 ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಗೀತಾ ಯಜ್ಞ, ಭಗವದ್ಗೀತಾ ಯಜ್ಞ, ವಾಸುದೇವ 12 ಮಂತ್ರದಿಂದ ಹೋಮ ನಡೆಯುತ್ತೆ. ಭಗವದ್ಗೀತಾ ಪೂರ್ತಿ ಪಾರಾಯಣ ಇರುತ್ತೆ. ತುಂಬ ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಉತ್ಸವ. ಬೆಳಗ್ಗೆ ಭಗವದ್ಗೀತಾ ಯಜ್ಞ, ಸಾಯಂಕಾಲ ಪಾದುಕಾ ಸಹಸ್ರ ಸದಸ್ಸು. ನಾಡಿದ್ದು 25ನೇ ತಾರೀಕು ಎಂದಿನಂತೆ ವಿಶೇಷವಾದ ಪಾದುಕಾ ಸಹಸ್ರ ಮಹೋತ್ಸವ. 8 ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ನಿತ್ಯ ತಿರುಪಾವೇಶಾತ್ಮರೆ ಆದ ನಂತರ நம்மாழ்வார் புறப்பாடு, தேசிகன் புறப்பாடு. 9:30க்கு சரியா பாதுகா சகஸ்ர பாராயணம், கல்பவருஷ வாகனத்தோட இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா மூலே கல்பதரோ ஸ்திரிபங்கி லலிதம் தியாயே ஜெகன்மோகனம் அப்படின்னு ஆகம சாஸ்திரம் சொல்றது. கண்ணனுக்கு ரொம்ப விசேஷம் கல்பவருஷம். கல்பவருஷத்தின் அடியில தான் அவன் வேணுகோபாலனாக இருக்கின்றான் அப்படின்னு ஆகமத்துல கண்ணனுடைய லட்சணம் சொல்லப்படும். நாளைக்கு ரொம்ப விசேஷமா கல்பவருஷ வாகனம் அன்னைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும். அந்த வாகனத்துல பெருமாளை நாங்க சேவிக்கலாம். 25ஆம் தேதி தேசிகனுக்கு ஸ்வர்ண மண்டபம் ரொம்ப விசேஷம். அந்த மண்டபத்துல சுவாமி தேசிகன் எழுறார், பெருமாள் கல்பவருஷ வாகனத்துல எழுறார். பாதுகா சாஸ்திர பாராயணம் நடக்கும். சுவாமி தேசிகன் எந்த ஸ்பீட்ல
பாதுகா சாஸ்திரத்தை கம்போஸ் பண்ணாரோ அந்த ஸ்பீட்லேயே நாங்கள் எல்லாம் சேவிக்கிறோம். அதனால ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள்லாம் கொஞ்சம் அது சகனையோட அது பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா ரொம்ப டியூரேஷன் ஜாஸ்தியாகிடும். கலாபங்கள் அதிகமாக இருக்கிறதுனால 10 மணிக்கு ஆரம்பித்தாலே 3 மணி 4 மணி நிதானமாக சேவிச்சார். அதனால கொஞ்சம் ஸ்பீடு அதுக்கு சரியாக எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாக சேவிச்சு அங்கங்கே நிதானமாக சேவிச்சு கடைசியில் கைத்தலம் தேசிகரை கைத்தலத்தில் ஏழை பண்ணிட்டு வந்து பெருமாள் திருவடியில் நம்மாழ்வாருடைய திருவடியில் சுவாமி தேசிகனை ஏழை பண்ணி இந்த ரொம்ப புஷ்பவிருஷ்டியாகி ரொம்ப விசேஷமாக இந்த உற்சவம் நடக்கும். ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், இந்த பாதுகா சாஸ்திரம் முதல் நடந்த ஒரே கோவில் நம்ம கண்ணனுடைய சந்நிதி. இந்த கிரமத்தில் பாதுகா சாஸ்திரத்தில் எல்லோரும் பாராயணம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உற்சவ கிரமம் அப்படின்றது என்ன இருக்கு, புறப்பாடு, அது கைத்தலம், திருவடி தொழுதல் இத்தியாதி விஷயங்களோட பாதுகா சாஸ்திரம் நடந்த முதல் ஸ்தலம். இதுக்கப்புறம் எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல ஆரம்பிச்சிருக்கான். ஸ்ரீபெரும்போதூர்ல இப்போ பண்ணிட்டு இருக்கா. மயிலாப்பூர்ல நாங்கள் போய் பாதுகா சாஸ்திரத்தை சேவிச்சோம். சௌந்தர்யம் எல்லா இடத்துலையும் இப்போ பாதுகா சாஸ்திரத்தை எல்லாத்துக்கும் மூலம் கண்ணனுடைய சந்நிதி. விதேசத்துலலாம் இப்போ பாதுகா சாஸ்திரம் ஜகார்த்தால நடந்திருக்கு, சிங்கப்பூர்ல நடந்திருக்கு, பல திவ்ய தேசங்கள்லையும் பல இடத்துலையும் இந்த பாதுகா சாஸ்திர மகோத்சவம் ரொம்ப விசேஷமா நடந்திருக்கு. ஒரு விஷயம் நாளைக்கு அந்த சபையில சொல்லுவோம். நம்ம வேணுகோபாலனுக்கும் பாதுகா தேவிக்கும் என்ன சம்பந்தம், இது சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சாதிச்சிருக்கார். பொதுவாக நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்பெருமாள் பாதுகையை தரிச்சுருக்கார், அதெல்லாம் நம்பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். எல்லா பகவானுக்கு சம்பந்திச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாதுகா சாஸ்திரத்துல உண்டு. நான் விசேஷமா வேணுகோபாலனுக்கும் பாதுகா தேவிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இந்த கோவில்ல வேணுகோபாலனுடைய சந்நிதியில இந்த உற்சவம் ரொம்ப விசேஷமா ஆரம்பமா இருக்கு. அது என்ன அப்படின்றது நாளைக்கு சதஸ்ல கேட்கலாம். நம்ம கண்ணனுக்கும் பாதுகைக்கும் பொதுவாக வேணுகோபாலனுக்கும் பாதுகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயம் ரொம்ப விசேஷமா நாளைக்கு சதஸ்ல சொல்றோம். அதனால எல்லாரும் சேர்ந்து 6 மணிக்கு சரியா வந்தேன்னா இந்த சதஸ்ல எல்லாரும் கலந்துக்கலாம். இந்த உற்சவத்துக்கு 1500 அப்படின்னு அதை வச்சிருக்கா. அது நீங்க சமர்ப்பிச்சுட்டேன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தாரூலே பண்ணிருக்கக்கூடிய பாதுகைகளை பிரசாதமா கொடுக்கப்படும். மரத்தினுடைய பாதுகை பிரதி வருஷம் ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு இருந்தோம். ஹனுமார் விக்கிரகம் ஆச்சு, கருடனுடைய விக்கிரகம் கொடுத்துருக்கோம், ராமருடைய விக்கிரகத்தை கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் தேசிகனுடைய விக்கிரகத்தையும் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் மரத்துல செய்யப்பட்ட பாதுகைகளை உங்களுக்கு கொடுக்கப்படும். அது இங்கே பிரதிஷ்டை பண்ணி ராம பாதுகையாக உங்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்படும். அது 1500 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கா. நாங்கள் வேல்யூ வைக்க முடியாது. ஏதோ ஒரு உற்சவம் நடக்கணுன்றதுக்காக, விவகாரத்துல இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டை வச்சிருக்கோமே தவிர இதெல்லாம் ப்ரைஸ்லெஸ் இல்லையா. பாதுகையே நம்ம ஆத்துக்கு ஏழை பண்ணிட்டு போறோம்னா அது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால 5000 ரூபாய் கொடுத்தவாளுக்கு பக்ஷணத்தோட பிரசாதம் கிடைக்கும். 1500 கொடுக்குறவாளுக்கு இந்த பாதுகாதேவி உங்க ஆத்துக்கு தேடிட்டு அவளே வருவான். நீங்க பணம் கொடுத்தேன்றதுக்காக வரமாட்டான், மனசு கொடுத்தேன்றதுக்காக வருவான். மனசோட ஏதோ நமக்கு கையிலானது அப்படின்னு நீங்க கொடுத்தேன்றதுக்காக பாதுகாதேவி உங்க ஆத்துக்கு வருவான். அதனால எல்லாரும் இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டு பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஜெயகடு சூப்பர் தான். அடியன் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடியன் விண்ணப்பிக்கிறது பகவதாலெல்லாம் கேட்கணும். வரத் பட்டர் ரொம்ப ஆச்சரியமா உபன்யாசம் சாதிச்சாச்சு. இந்த உபன்யாசத்தோடயே இந்த வருஷம் பாதுகா சஹஸ்ர உற்சவம் ரொம்ப ஜோரா ஆரம்பிச்சாச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாதுகா சஹஸ்ர உற்சவத்துல இன்னைக்கு பரத் பட்டர் கண்ணனுடைய திருவடிகளை பத்தியே நிறைய நேரம் சாதிச்சார் அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். அப்படி ரொம்ப நல்லா இருந்தது. நிகழ்ச்சி அந்த கிரமங்கள் என்னன்னு பரத் பட்டரே சாதிச்சாச்சு. என்ன அடுத்து இப்போ நம்ம பாதுகா சஹஸ்ர உற்சவத்துல இப்ப விசேஷமானா, நாளைக்கு கார்த்தால 9 மணிக்கு கீதா யஜ்ஞம், பகவத்கீதா யஜ்ஞம்
எம்பெருமானுடைய இந்த ஷோடசாட்சரத்தோட பண்ணப்படக்கூடிய முக்கியமான இந்த மாசம்தான் கீதையுடைய ஜெயந்தி மாசம். இந்த மாசத்துல கீதா யஜ்ஞம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். இதுல நாமெல்லாம் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னா, எல்லாரும் கீதை பகவத்கீதையினுடைய மூலத்தை கையில வச்சுட்டு, புஸ்தகத்தை கையில வச்சுட்டு, இப்போ அந்த யஜ்ஞம் நடக்கும்போது அவ பூர்த்தியா பாராயணம் பண்ண போறா. அப்போ எங்க பாகவதால் எல்லாரும் கூட சேர்ந்து பாராயணம் பண்றது அப்படிங்கிறது இங்க ரொம்ப விசேஷமான விஷயம். அதற்கு முக்கியமா இப்போ எங்க சரண் அப்படின்ற அமைப்பு அதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணிருக்கோம். என்னன்னா, இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரந்தம் நம்ம சம்பிரதாயத்துக்கு. அதுல பலவிதமான பாட பேதங்கள் இருக்கு. முக்கியமா நம்ம சுவாமி பாஷ்யக்காரர் அவர் திருவுள்ளம் என்ன, அவர் கீதா பாஷ்யத்துல எந்த விதமான பாடத்தை எடுத்திருக்கார், கையாண்டிருக்கார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதன்படி வைஷ்ணவ பாடமாக பகவத்கீதையுடைய மூலம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை திருத்தி பாடபேதம் என்ன, எங்கெங்க பாடங்கள் பாஷ்யக்காரர் எப்படி எடுக்காருங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சு நம்ம ஏபிஎன் சுவாமி ரொம்ப அழகான ஒரு புக்காக, இது ரொம்ப பொக்கிஷமான விஷயம், இதற்கு முன்னாடி யாரும் பண்ணாத விஷயம். இதுதான் அத்தாரிட்டேட்டிவான நம்ம ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்துல வந்திருக்கக்கூடிய கீதா மூலம். இதை ரொம்ப பிரயத்னப்பட்டு கம்பைல் பண்ணிருக்காரு. இதை ஒரு ஃப்ரீயாக புக்காக டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புஸ்தகத்தை கையில ஒரு மொபைல்லையோ டேப்லெட்லயோ வச்சுட்டு அந்த புக்கை அதை பார்த்து பாராயணம் பண்ணா அது இன்னும் விசேஷம். நாளைக்கு கீதா யஜ்ஞத்துல அதுல முக்கியமா என்னன்னா, 3 லாங்குவேஜ்ல இந்த புஸ்தகம் இருக்கு. தமிழ்ல படிக்கக்கூடியவா தமிழ் எழுத்துல இருக்கு, கன்னட எழுத்துலயும் இந்த புஸ்தகம் இருக்கு, சம்ஸ்கிருத எழுத்து தெரிஞ்சவா தேவநாகரி தெரிஞ்சவா தேவநாகரிலையும் இந்த புஸ்தகம் இருக்கு. இப்படி 3 லாங்குவேஜ்லயும் இந்த புக்கை நாங்கெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் சுவாமியோடைய கைடன்ஸோட. இதை இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கணும். 12 நாளைக்கு அதை வச்சுட்டு பாராயணம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதை எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். எப்படி பண்றது அப்படின்னா ரொம்ப சுலபம். இப்போ சில ஃபிளையர்ஸ்லாம் அடியன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எங்க பாகத்தாளுக்கு, யாரெல்லாம் எடுத்துக்கலையோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்க நிறைய ஃபிளையர்ஸ் இருக்கு. இதுல சில QR கோடு இருக்கு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டேன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து ரொம்ப சுலபமா உங்க மொபைல் போன்ல இருந்து QR கோடை ஸ்கேன் பண்ணோம். நம்ம இப்ப பேமெண்ட்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சுலபம் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த புக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிடும். யாருக்கு 3 விதமான QR கோட் இருக்கு. தமிழுக்கு ஒரு QR கோட், கன்னடத்துக்கு ஒரு QR கோட், சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு QR கோட் அப்படின்னு 3 விதமா இருக்கு. யாருக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சுலபமா இருக்கும். நாளைக்கு பாராயணம் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இதை எல்லாரும் பண்ணிட்டு நாளைக்கு பாராயணத்துல அன்வைக்கணும், இந்த கீதா யஜ்ஞத்துல அன்வைக்கணும் அப்படின்னு அடியனுடைய பிரார்த்தனை. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, அதன் பிறகு நாளைக்கு சாயங்காலம் பரத் பட்டர் சாய்ச்சார் பாதுகா சஹஸ்ர சதஸ். இல்ல என்ன விசேஷம் அப்படின்னு அடியனுடைய பிரார்த்தனை என்னன்னா, இந்த சதஸ் பெரிய வித்வான்கள் கலந்துக்கிற சதஸ் இல்ல. நம்ம பரத் பட்டர் இருக்கார் வித்வான்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா. ஆனா அடியனை போன்ற புதியவர்கள் சுவாமிகிட்ட காலட்சேபம் பண்ணிட்டு இப்பதான் கத்துன்னு இருக்கவா, நாங்களாமும் யங்ஸ்டர்ஸ், நாங்களாமும் சுவாமி கிட்ட கத்துன்ற விஷயங்களை இங்க சொல்ல போறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல என்கரேஜ்மெண்டா நீங்க எல்லாரும் பாகவதாள் சப்போர்ட் பண்ணணும். பாதகையோட பிரபாவத்தை சொல்லி மாளாது, அதை சொல்றதுங்கிறது பெரிய பாக்கியம். அது சொல்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அது இதை அவசியம் அன்வயிக்கணும். எல்லாரும் கண்ணனுடைய பாதுகையுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு நாளைக்கு பரத் பட்டர் சொல்றாரு இல்லையா, அது என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். எங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் நாளைக்கு பாதுகா சஹஸ்ர உற்சவம். இதை பட்டர் சாய்ச்சாச்சு. இதோடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு முக்கியமா அடியன் ஒரே ஒரு விஷயம் ஹைலைட் பண்ண விரும்புறேன். பட்டர் சாய்ச்ச மாதிரி நாளைக்கு அந்த பாதுகை நம்முடைய கிரகங்கள்ல ஏழை பண்ணிட்டு போகலாம். பெரிய பாக்கியம் அது. இந்த பாதுகை பிரதிஷ்டை எப்படி ஆகுது, பட்டர் அடியன் தப்பா சொல்லிருந்தா மன்னிக்கணும். பெருமாள் பிரகாரத்துல எழுந்தருளும் போது அவர் திருவடியில சாத்தி கீழே வச்சு நேரடியாக அந்த பாதுகைகள்லாம் 500 பாதுகைகள் பிரதிஷ்டையாகி வரப்போறது. நேரடியாக கிருஷ்ணன் சாத்திக் கொள்ளக்கூடிய பாதுகைகள் இவை. இந்த வேணுகோபாலன் சாத்திக் கொள்ளக்கூடிய பாதுகைகள். இதை அவசியம் பெரிய பாக்கியம். இதை எல்லாரும் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதை பெற்றுக்கணும் அப்படின்னு அடியனுடைய பிரார்த்தனை. இங்க சுதர்சன் சுவாமி இங்க இருக்கார்.
அவர்கிட்ட இங்க பின்னாடி இருக்காரு, யாருக்கெல்லாம் இது இந்த பாதுகையை நம்ம கிரகங்களை ஏழை பண்ணணும்னு ஆசையோ அவ சுதர்சன் மாமாவை அவ கிட்ட போனா எப்படி பண்ணோன்னு அவ கிட்ட அதுக்கு என்ன சமர்ப்பிக்கணுமோ சமர்ப்பிச்சு அதை வாங்கிக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் பாதுகா சஹஸ்ர உற்சவம் பட்டர் சொன்ன மாதிரி பாதுகா சஹஸ்ரம்னா மல்லேஸ்வரம் தான். இங்கதான் இது ஆரம்பிச்சது, விதை மாதிரி இங்க விழுந்தது. அது இப்ப பெரிய விருட்சமா இந்த பூமி ஃபுல்லா பரவி இருக்கு. இது எங்க சுவாமி நடத்தக்கூடிய 75வது பாதுகா சஹஸ்ர உற்சவம். 75, அதாவது இங்க ஆரம்பிச்சு கண்ணன் கோயில் இது 17வது உற்சவம். ஆனா இங்க ஆரம்பிச்ச உற்சவம் பல திவ்ய தேசங்கள்ல கிராமேன்னு பல கிராமங்கள்லயும் ஏன் பல நாடுகளையும் நடந்துட்டு இருக்கு. அப்படி மொத்தமா இது 75வது பாதுகா சஹஸ்ர உற்சவம். இது பெரிய மைல் ஸ்டோன். பாதுகா சஹஸ்ரத்தையே தனக்கு மூச்சா எங்க சுவாமி வச்சுட்டு இருக்காரு இந்த உற்சவங்களை பண்ணிட்டு இருக்கணும்னு. அந்த மாதிரி இந்த வருஷம்ன்றது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். அதனால இது முக்கியமா நம்ம எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்றது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதற்கு முன்பு சில வாரங்களுக்கு முன்பாதான் சௌந்தரிய, ஒரு மாசம் முன்பு இல்லையா, ஒரு மாசம் முன்னாடி தமிழ்நாட்டுல சௌந்தரியபுரம் அப்படின்ற இடத்துல நடந்தது பாதுகா சஹஸ்ர உற்சவம். அங்க ஒரு விசேஷமாக, அது 74வது உற்சவம். அங்க விசேஷம் என்ன அப்படின்னா, அங்க பாதுகா விஜயஸ்தம்பம் அப்படின்னு சுவாமி அங்க ஒரு ஸ்தாபிச்சு, அதாவதுன்னா பாதுகையினுடைய வெற்றி. பாதுகைக்கு வெற்றி என்ன அப்படின்னா, பக்தர்கள், அதாவது ஜீவாத்மாக்களை பெருமாள் இடத்துல கொண்டு சேர்க்கிறதா பாதுகைக்கு வெற்றி. அப்படி பாதுகையுடைய வெற்றியை நிலைநாட்டும் விதமாக பாதுகா விஜயஸ்தம்பம் அப்படின்னு அங்க ஸ்தாபிச்சிருக்காரு. இது இனிமே எல்லா இடத்துலயும் ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது சுவாமி திருவுள்ளம். அப்படின்னு இந்த வருஷம் அதுவும் நடந்திருக்குங்கிறத அடியன் இப்ப ஹைலைட் பண்ண விரும்புறேன். அப்படி இந்த வருஷம் பாதுகா சஹஸ்ர உற்சவத்துக்கு ரொம்ப விசேஷமான வருஷம். எல்லாரும் இதை கலந்துண்டு பெரிய கண்ணனுடைய பாதுகைகளுடைய அந்த பிரபாவத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்? அடியன் இதுதான் அடியனுடைய பிரார்த்தனை. யாரெல்லாம் இந்த பிளையர்ஸ் என்ன எடுத்துக்கலையோ எல்லாரும் எடுத்துக்கோங்க. அவசியம் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண முடியல, எப்படியா தெரியலன்னா பக்கத்துல இருக்க கேளுங்க, இல்ல அடியன் இங்க இருந்தனா கேளுங்க. எப்படின்றதையும் அடியன் சொல்லி தரேன். அடியன் ஜெயகட சுப்பர்ணா. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போனோம். எல்லாரும் அவசியம் இருந்து பெருமாள் பிரசாதம் இருக்கு வாங்கி இது பண்ணி போனோம். ये अर्वा उतव पुराणे वेदं विद्वागं समभितो वदन्दादित्य देवते परिपदन्ति सर्वे अग्निं द्वितीयगं तृतीयगं हगं सन्ति यावदेवता तास्सर्वा वेदविधि ब्राह्मणे वसन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविद्यो दिवे दिवे नमस्कुर्यात् तास्ते कीर्तये एता एव देवता प्रीणाति।